நிறைய பேர் இந்த சீதாராமன் பேசிட்டு கொஞ்சம் ஹோஸ்ட் வந்து ஹோஸ்ட் சாருடைய கிளாஸ் போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொஞ்சம் பாத்துக்குங்க. ரமேஷ் நீங்க பேசி முடிச்சிட்டேன்னா ஹோஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கோ, மியூட் பண்ணிக்கோ. எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணீங்க. மியூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு செஷன் வந்து செஷனா சூப்பரா போகும். ஏன்னா இந்த நேரத்துல ஒரு குரூஷியலான நேரத்துல சாருடைய டைம் வந்து பொன்னான நேரம். எப்படின்னு சொல்றதுன்னா இந்த நேரத்துல வந்து ஒரு அவருடைய நேரம் வேல்யூங்கிறது ஒரு 1.5 கோடின்னு சொல்லலாம். ஸோ அதனால எல்லாருமே முதல்ல நான் கேட்டுக்கிறது, நீங்க உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணாதீங்க. நீங்க வீடியோ ஆஃப் பண்ணா கூட பரவாயில்ல. முதல்ல ரிக்வஸ்ட் பண்றது அதுதான். ஸோ முதல்ல அதை நான் கேட்டுக்கிறேன். எப்பொழுதுமே வந்து நம்ம என்னப்பா ஹலோ சார். கோஸ்ட் எல்லாம் என்னப்பா பண்றீங்க? குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்து என்னுடைய பிரணாம்ஸை வந்து என்னுடைய தானை தலைவர் முகவர் திலகம், இன்றைக்கு நாங்கள்லாம் இந்த அளவுக்கு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணகர்த்தாவான முகவர் திலகத்தை எனது மரியாதை நிமித்தத்தோடு அவருடைய வணங்கி இன்றைய இந்த சிறப்பு கூட்டம் வந்து ஒரு அதாவது என்னன்னா, இந்த லாஸ்ட் பால் சிக்ஸர், லாஸ்ட் பார் அந்த 6 லாஸ்ட்ல வந்து அந்த 5 ஓவர் இருக்கும், 2 ஓவர் இருக்கும், அந்த 1 ஓவர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு குரூஷியலான நேரத்துல வந்து 24 மணி நேரமும் நேற்றுக்கு ராத்திரி பாத்தீங்கன்னா நான் 10 மணிக்கு வந்து கும்பகோணம் பிரான்ச்ல ஒரு பாலிசி, ஏன்னா அமாவாசைனால அந்த கிளைண்ட் வந்து அமாவாசை அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணா செக் கொடுக்குறேன்னு சொன்னாரு. 10 மணிக்கு போய் எல்ஐசி கும்பகோணம் 1 பிரான்ச்ல எப்போதும் என்னுடைய ஸ்டாஃப் தான் போவாங்க. நேற்றுக்கு ராத்திரி 10 மணிக்கு போய் அந்த பாலிசியை கம்ப்ளீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கூகுள் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. ஏபிஎம் ஓடி வந்து பேசுறாரு, எஸ்டிஎம் சார் பேசிட்டு இருக்காரு, எம்எஸ் பேசிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான நேரத்துல கூட இன்றைக்கு நம்மிடம் வந்திருக்கிறார் நம்மளுடைய சாதனை நாயகர், ஜனங்களின் நாயகர். இந்த நேரத்துல ஏன் அப்படி லுகியோடைய பயிற்சி வகுப்புகள் எப்போதுமே வந்து வணிகத்தை முன்னெடுத்ததாக தான் இருக்கும். அதுதான் எங்களுடைய தலைவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த வகையில வந்து இன்றைய ஒரு இந்த சிறப்பான பயிற்சி வகுப்பாய் நாம் கேட்டு இந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 12 நாள்ல அனைவருமே வந்து ஒரு முத்தாய்ப்பான ஒரு சிறப்பான, அதாவது இந்த தஞ்சாவூர் கோட்டம் இந்த பாலிசி அடிப்படையில முதன்மையா வந்தது. அப்படி அதையும் தாண்டி அவருடைய விஷ்ணுதேவ சாருடைய முதல் நாள் சந்திப்பு, முதல்ல வந்து அவர் காலடி வச்சு தஞ்சாவூர்ல என்ட்ரி ஆகுவது, அவருக்கு நான் போன் பண்ணும்போது சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, என்னுடைய நோக்கம் வந்து பிசினஸ் பண்ண வைக்கிறது இல்ல, ஒருவருடைய வருமானத்தை குறைந்தபட்சம் 10% உயர்த்தி காமிப்பேன்ன்றது. அந்த கொள்கையை, அந்த உறுதியை வந்து அந்த தான் எடுத்த செயலை முதல்ல நிறுத்தி விட்டார். 10% அநேகமாக எல்லாருடைய கமிஷனும் உயர்ந்திருக்கிறது. உண்மையிலேயே எனது அணியில் உள்ள சூப்பர்வைசரி ஏஜென்சியோடைய முகவர்களுடைய வணிகம் எடுத்து பார்த்தேன், அதுவுமே 10% வளர்ந்திருக்கிறது. அந்த வகையில் வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பாண்டிங், அதாவது ஒரு ஆபீசர், ஒரு முகவர், தொழில் சார்ந்த அப்படிலாம் இல்லாம ஒவ்வொருத்தருடைய கலந்து அவருடைய அந்த அவரை பெருமையை பேசணும்னா ஒரு மீட்டிங் வைக்கணும். ஹலோ, கொஞ்சம் பேசாதீங்க தயவு செய்து. அந்த அளவுக்கு வந்து உன்னதமான ஒரு உழைப்பாளி. அந்த உழைப்பாளியுடைய அவருடைய ஆற்றல் இருக்கு, அவருடைய ஒரு விஷயமும், அதாவது ஒரு சாதாரண வந்து எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல யாருன்னே தெரியாம ஒரு குரூப்லயும் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இவர் யாருன்னே தெரியல, இவர் பெரிய ஒரு சீனியர் டிவிஷன் மேனேஜர் வந்து நமக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காருன்னு கூட தெரியாம அந்த நேரத்துல உன்னதமா நாங்கெல்லாம் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த குரூப்ல உள்ள அட்மின் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அடுத்த வினாடி வந்து முகவர்களுக்கு வந்து பயனுள்ள விஷயங்களை, அவர் கேட்ட விஷயங்களை ஒரு போன வாரம் வந்து திருச்சி பிரான்ச்ல ஒரு காரியம் நடக்குதான்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல, அந்த குரூப் வந்து சாரு நம்ம தஞ்சாவூர் டிவிஷனுக்கு சம்பந்தம் இல்லாத குரூப்ல சாரு இருந்தாலும் உடனே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு. அந்த மாதிரி அதனாலதான் அவருக்கு நான் வந்து ஜனங்களின் நாயகன் என்கிற ஒரு டைட்டிலை கொடுத்தேன். நம்மளுடைய தலைவருக்கு வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு, அதாவது சிஷ்யன் கூட சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்தவர். இன்றைக்கு இந்த நேரத்தில் அவருடைய பேச்சு முத்தாய்ப்பா இருக்க வேண்டும். அந்த அவருடைய செயல்பாட்டுகள், அவருடைய வழிகாட்டுதல்கள் இன்றைய மீதி இருக்கக்கூடிய நாட்களில் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய இலக்கை, அதாவது நம்ம இதுவரைக்கும் இலக்கை அடைஞ்சிட்டோம்னா அடுத்த இலக்கு என்ன, அல்லது அடைய வேண்டிய இலக்கு என்ன பாக்கி இருக்கு, கிளப் மெம்பருக்கு என்ன ஆகணும், பிரிகேடுக்கு என்ன ஆகணும், டெவலப்மெண்ட் என்ன ஆகணும், எல்லா விஷயங்களும் ஒரே விஷயத்தை விற்பனையில்
நாம் வெற்றி கொடி பறக்க வேண்டும், வருமானத்தில் வெற்றி கொடி பறக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைய பயிற்சி வகுப்பாக இருக்கிறது. இந்த நேரத்தில் லுகி அனைத்து நண்பர்களுக்கும், லுகி தஞ்சாவூர் சாப்டருடைய அனைத்து நண்பர்களுக்கும் கண்டிப்பாக என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டேன். லுகி தஞ்சாவூர் சாப்டருடைய செயல்பாடு என்பது மிக உன்னதமான செயல்பாடு. இந்த நேரத்தில் அதை பாராட்டாம இருக்க முடியாது. ஒவ்வொரு தஞ்சாவூர் சாப்டரில் உள்ள எல்லா 27 கிளைகளும் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் ஒருத்தராவது ஒரு 2 பேரும் 3 பேரையாவது MDRTO அடுத்த லெவல்ல கொண்டு வச்சிருக்காங்க. அந்த வகையில லுகி சென்ட்ரல் ஆபீஸ் சார்பாக தஞ்சாவூர் சாப்டருக்கு எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இது எல்லாமே சாத்தியம் என்றால் அனைவரும் லுகியில் மெம்பராக வேண்டும். லுகியில் மெம்பர் ஆனால் உங்கள் வணிகத்தில் உயர்வு கிடைக்கும், உங்களுக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் என்றும் இருக்கும். வணிகத்தில் எந்த நேரத்திலும் தயக்கம் இல்லாமல் உங்களால் வணிகம் செய்ய முடியும். ஒரு சாதாரண வாக்கியா வரப்புல இருந்த ஒரு கிராமத்து முகவரான நான் இன்றைக்கு லுகியில் பிரசிடண்டா இருக்கிறதுக்கு காரணம் லுகியில் இணைந்த பிறகு கிடைத்த LICயோட ஈடுபாடு இணைந்த ஒரு வருமானம். அந்த வருமானத்தை ஈட்டுவதற்கு லுகி என்றும் உங்களுக்கு மிகப்பெரிய அரணாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் லுகி தலைவர் சார்பாக லுகியுடைய அந்த அனைத்து நண்பர்கள் சார்பாக தஞ்சை கோட்ட முதன்மை மேலாளர் அவர்களுக்கும் தஞ்சை கோட்ட அனைத்து டீம் நண்பர்களுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு எனது வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி நமதே, வெற்றி LIC, வெற்றி நிச்சயம். இப்போ மார்ச் மாதம் நிறைய பிஸ்னஸ் வரக்கூடிய டைம், நமக்கு அருமையான நம்ம SDMமும் நம்ம கையில், நமக்கு சாதகமான SDM நம்ம கையில் இருக்கும்போது இப்போ இல்லாட்டி எப்போ சார் சாதனை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்ல எங்கள் டிவிஷனல் மேனேஜர் அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குது இல்லையா? கிளியரா இருக்கு சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். ஓகே, வாய்ஸ் ஆடிபிளா. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி. நண்பர்களே, நம்மளோட லுகி தஞ்சாவூர் சாப்டரோட பொறுப்பாளர்கள், லுகியோட ஆல் இண்டியா பிரசிடென்ட் அண்ணன் திரு குருமூர்த்தி அவர்கள், பிறகு எல்லாத்துக்கும் மேல நம்ம லுகியை உருவாக்கி அதோட ஒரு செயல்பாடுக்கு காரணமாக இருந்த நமது நிறுவன தலைவர் ஐயா திருமிகு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அனைவரையும் வணங்கி இந்த ஒரு பிரசன்டேஷன்ல இன்னைக்கு லெட் அஸ் டிஸ்கஸ் சம்திங். ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் வச்சுக்கிடுவோம். இனி ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த 1 மணி நேரத்துல வாட் பெஸ்ட் வி கேன் டிரான்ஸ்பர், அதை கொஞ்சம் பார்த்து எடுத்து கொண்டுட்டு போயிடலாம். ரைட், கேள்விகள் இருந்ததுன்னா கடைசியில சொல்லுங்க. வி கேன் ஹேவ் த கொஸ்டின்ஸ் ஆன்சர் செஷன். அது இல்லாட்டா அதுக்கு அவங்க நம்மளோட பொறுப்பாளர்கள் எப்படி அதுக்கு டைம் கொடுக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்துக்கிடலாம். ரொம்ப நன்றி. நண்பர்களே, இருக்கக்கூடிய காலங்கள் ஒரு 12 நாட்கள். இந்த 12 நாட்கள்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்ப நம்மளோட இலக்கு. ஸோ இதை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டைட்டில் இல்லாட்டினா ஒரு தலைப்பு நம்ம அண்ணன் கொடுத்தாரு. இப்போ இல்லாட்டினா எப்போ, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சு போச்சுது. ஸோ வாட் இஸ் தேர் இன்சைட்ங்கிறத கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கலாம். Hearty welcome to all the participants. Then season's festival greetings to you all. Gudi Padwa, Maharashtra New Year யார் யார் செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஹாப்பி சைத்ர நவராத்திரியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது, வாழ்த்துக்கள். பிறகு ஹாப்பி உகாதி, நம்மளோட ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட தெலுங்கு பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இன்று தெலுங்கு வருட பிறப்பு, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லி வரும் பொழுது மனசளவுல சந்தோஷம் நிறைஞ்சு நிற்கும். ஒரு சந்தோஷம் நிறைஞ்சு நிற்கக்கூடிய ஒரு நாள்ல நம்ம சில விஷயங்களை நம்ம கலந்துரையாடி அதை ஒரு சின்ன ஒரு செயலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு ஒரு பிளானுக்கு கொண்டு வந்தோம்னா அது மிகவும் சாதகமாக முடியும் அப்படிங்கிற எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதற்குண்டான வாழ்த்துக்கள் அதையும் சேர்த்து சொல்லிக்கிடுதேன். நண்பர்களே, இருக்கக்கூடிய கால சூழல் வெறும் 12 நாட்கள். இட் இஸ் பிக்ஸ்டு. கையில இருக்கக்கூடிய நாட்கள் 12 நாட்கள். இந்த 12 நாட்களை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது தான் we are going to have a small deliberations. Let us take care. Good. இது என்னதுங்க? அதாவது போடுங்களேன். வாட் இஸ் தேர்? பாம்பு. ஒரு நல்ல படம் எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாம்பு, சரிங்களா? இந்த பாம்பு இந்த பாம்பை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நல்லதா கெட்டதான்னு என்ன சொல்லுவோம்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் முருக பக்தர்களா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க.
இல்லைங்களா? இந்த ஆட்டுக்கார அலமையில படம் பார்த்த ஆட்கள்லாம் இருந்தீங்கன்னா, நாகம் மிக நல்லது, நமக்கு சப்போர்ட் பண்ணும், நல்லது நாகராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல இருக்குது. ஆனா இனி ஒரு சைடுல பாத்தீங்கன்னா, இந்த பைபிள்ல வந்து நாகத்தை வந்து வேற ஒரு மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அதுதான். சாத்தான் வந்து நாகத்தோட லெவல்ல வந்துட்டுது. வந்து வந்து நமக்கு வந்து இப்படிலாம் ஒரு தீண்டப்படக்கூடாத ஒரு கனியை ஏவாளியிடம் கொடுத்து அதன் மூலம் அவங்க சாப்பிட்டதுனால அவன் வந்து தேவலோகத்துல இருந்து இறங்கி வர வேண்டியதா போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லியிருப்பாங்க. இதுல என்னோட இது என்னன்னா, அந்த நாகம் வந்து நம்மள பத்தி இப்படி நல்லவங்களும் நல்லதாவும் சொல்லுதாங்களா, கெட்டதாவும் சொல்லுதாங்களான்னு சொல்லி அந்த நாகத்துக்கு தெரியுமான்னு அதுக்கு இதெல்லாம் தெரியாது. அது இத கண்டுகிட்டதும் கிடையாது. நீ நல்லவனா நினைச்சா நினைச்சுக்கோ. என்னை கெட்ட சார் வாய்ஸ் வரல சார். சார் ஆடியோ சார் கொஞ்சம் பிரேக் ஆயிருக்கு, நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். சார் சாருடைய இது கட் ஆயிட்டு நினைக்கிறேன். இருங்க. 382 பேர் இருக்கீங்க. எல்லாரும் பேச வேணாம். நாங்கள் மாடரேட்டர்ஸ் நாங்கள் பார்த்துக்குவோம். இன்னொன்று அட்மின்ஸ் இருக்காங்க, கோஹோஸ்ட் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. சின்ன கனெக்டிவிட்டி ஏதோ சம் ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. நம்ம சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. சார் வந்துடும். ரமேஷ் நான் பேசுவா? ஓகே சார், வெளில பேருக்கு வந்துருவாங்க. நடிச்சுட்டு இருக்கேன். கட் ஆயிடுச்சு. வந்துருவாங்க சார், உள்ள வந்துருவாங்க. சரி, ஓகே தேங்க்யூ சார். வெயிட் பண்ணுங்க, நான் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாங்க. நெட்வொர்க் இஷ்யூனால. ஸோ சார் வந்துருவாரு. சார் வர்றதுக்கு முன்னாடி சிவண்ணே என்ன உள்ள கலந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஹிண்ட்ஸ் வந்து என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன். இந்த நேரத்துல வந்து நம்ம இந்த மார்ச் மாசத்துல மட்டும்தான் வந்து இந்த டேட்டிங் பேக் ஆப்ஷன் ஒன்று கொடுக்க முடியும். அது எல்லாருக்குமே தெரியும். அந்த டேட்டிங் பேக் ஆப்ஷன் வந்து மிகப்பெரிய ஒரு 12 நாள் மிகப்பெரிய டூலா வந்து நம்ம பயன்படுத்தணும். அதாவது வந்து நம்ம டேட்டிங் பேக் ஆப்ஷன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். என்னென்னலாம் பண்ணுவோம்? வெட்டிங் டேட் பண்ணுவோம், பர்த்டே பண்ணுவோம், குறிப்பிட்ட பண்டிகை நாட்களுக்கு பண்ணுவோம். இந்த எல்லா தினங்களுக்கும், அதாவது வந்து திருமண தேதி, பிறந்த தேதி, பண்டிகை, அதாவது தீபாவளி, பொங்கல், புது வருடம், ரம்ஜான், இந்த மாதிரி சிறப்பு தின பரிசாக வந்து நம்ம வெட்டிங் டே வந்து பண்ண முடியும்னா அது இந்த 12 நாள்ல மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அது இல்லாம வந்து மகளிர் ஓகே தேங்க்யூ. ஓகே சார். சார் கண்டினியூ சார். சார் சார் வந்துட்டாங்க. ஓகே சார், ஸ்னேக் வந்துருச்சு. ஓகே சார். நாங்கள் சார் வாங்க சார். சார் வந்து அன்மியூட் ஆகல. இப்பதான் ஆடிபிளா இருக்குதா? ஆடிபிள் சார். ஆடிபிளா சார். ஓகே நண்பர்களே, இத பத்தி அந்த நாகமானது என்னைக்குமே கவலைப்பட்டது கிடையாது. அது அது அதோட வேலையை பார்த்துட்டு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நீங்க என்னைய பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, இட் ஹாஸ் நத்திங் டு டூ, எனக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அது பாட்டுக்கு அது போய்கிட்டு இருக்கும். இந்த 12 நாட்கள் நம்மளோட செயல்பாடுகள் வந்து அது மாதிரி தான் இருக்கணும். ஹலோ, சொல்லுங்க சார், பேசுங்க சார். ரைட். இந்த 12 நாட்கள் நம்மளோட செயல்பாடுகள் அதை மாதிரி தான் இருக்கணும். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு முன்னால ஒரு ஸ்லைடை காமிச்சிருக்கிறேன். நல்ல ஒரு வெட்டுப்பட்ட மரம். இந்த வெட்டுப்பட்ட மரத்துக்குள்ள இருந்து ஒரு துளிர் வருது. நார்மலா ஒரு மரத்தை வெட்டும் பொழுது அது கொஞ்ச நாள் இருந்தது அப்படின்னா சைடுல இருந்து தான் உங்களுக்கு ஒரு துளிர் வரும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா வெட்டுப்பட்டதுல நடுவுடால இருந்து ஒரு துளிர் எந்திரிச்சு வருது. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, நண்பர்களே, நீங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கால சூழல்கள், அந்த காரணிகள் உங்களுக்கு சாதகமா இல்லாம இருந்தாலும் சரி, உங்களை யாரும் தடுக்க முடியாது. நீங்க எந்திரிச்சு வெளியில வந்தே ஆகணும். கிளையில சொல்றது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இவர் ஒன்னும் பண்ணல, இனிமே எப்படி பண்ண போறாருன்னு சொல்லட்டும். இல்லாட்டினா இவர் இதுவரைக்கும் இவ்வளவுதான பண்ணிட்டாரு, இதுக்கு மேல இது எப்படி இவரால் பண்ண முடிய போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும். போற்றுவார் பூற்றற்றும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றற்றும், என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற மாதிரி ஸ்பெசிபிக்கா கையில எடுத்துட்டு நம்ம இறங்கி போனோம்னா போதும். அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான். சுத்திப்பட்ட இருக்கக்கூடிய அந்த மரம் காய்ந்து போச்சுது. காய்ந்து போன மரத்துக்குள்ள ஒரு பசுந்தளிர் எழுந்து வருது அப்படின்னா இது வந்து என்னன்னா, மனதளவுல இயற்கை வந்து
யார் ஒருத்தர் முனைப்போட செயல்பட்டு நான் வெளியில வரணும், என்னையால இதுக்குள்ள அடங்கி நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு முனைப்போட செயல்படக்கூடிய ஆட்கள் யாரா இருந்தாலும் சரி, அவருக்கு இயற்கையும் வழிவிடும். அது காய்ந்து போற மரமா இருந்தாலும் சரி, இல்ல கற்பறையா இருந்தாலும் சரி, நமக்கு வழிவிடும். நம்மளோட இனியவை 40ல ஒரு நல்ல ஒரு பாட்டு உண்டு. வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேளத்தின் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் தோலுக்கு சரி வேருக்கு நெக்கு விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா சும்மா வெட்டக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு அம்பு அதை போய் நீங்க அடிச்சீங்க அப்படின்னா எல்லா பெரிய மரங்கள் மற்ற மாமிசங்கள் எது இருந்தாலும் சரி மிருகங்கள் இருந்தாலும் சரி அவ்வளோத்தையும் ஊடுருவி போயிரும். ஆனா ஒரு பஞ்சில் அடிச்சீங்கன்னா அது பஞ்சில போய் ஊடுருவி போக முடியாது, கீழே விழுந்துரும். அதே மாதிரி ஒரு பாறையானது மிக வலிமையானது, ஸ்ட்ராங்கா இருக்குது. பெரிய பெரிய தண்ணி இல்லாட்டினா வெள்ளம், மழை எது வந்தாலும் சரி அடைத்து தடுத்து நிறுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட பாறையானது ஒரு சாதாரண ஒரு பசுமர No voice, sir. சார் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூயா இருக்கு போல இருக்கு. அதான் நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. ஆனா சார் இருக்காரு, லைன்ல இருக்காரு. கிட்டத்தட்ட 375 பேர் வந்துட்டாங்க இதில். இந்த 375 பேரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் பழைய ஓல்டு ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, நிறைய ஜீவன் ஆனந்த் விற்றுருப்பீங்க. ஜீவன் ஆனந்த் விற்றவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அவங்க வயசான பிறகு அவங்களுக்கு ஒரு வீட்டில் வந்து தாத்தாவாக படுத்திருப்பார், அவருக்கு ஒரு பாலிசி இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது. ஏன்னா மெச்சூர் ஆகி ஆல்ரெடி எஸ்பி பேமெண்ட் வாங்கியிருப்பார், வாங்கின பிறகு அவருக்கு வந்து ஒரு பாலிசி இருக்குங்கிறது தெரியாது. இதை நினைவுபடுத்துறதுக்காக ஒரு ஜோடி பாலிசி அப்படின்னு சொல்லி ஜீவன் ஆனந்த் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஒரு ஜீவன் உமங் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்காக கொடுக்கலாம். இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இயர்லி ஒன்ஸ் அந்த பேமெண்ட் போயிட்டே இருக்கும், வந்துகிட்டு இருக்கும். அந்த பேமெண்ட் வரும்போது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த வீட்டில் வந்து அவருக்கு ஒரு பாலிசி இருக்குங்கிறது ஞாபகம் இருக்கும். இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து இந்த இதை எடுங்க, டேட்டாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா டேட்டாவை எடுத்து எக்ஸிஸ்டிங் ஹோல்டர் ஜீவனானந்த் யாரெல்லாம் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கும். அது சமயத்தில் 5 லட்சமோ 10 லட்சமோ கேட்டால் கூட சமயத்தில் வரலாம். ஏன்னா எவ்வளோ சேஞ்சஸ், சேலரி ஏறி இருக்கும், அவங்க ஃபேமிலியில் வந்து இந்த புதுசாக குழந்தைகள் வந்திருக்கும், எவ்வளோ வந்திருக்கும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு பிஸ்னஸ் அடிஷ்னலாக கிடைக்கும். இல்லைனாலும் இந்த ஒரு பாலிசியை வாங்கிட்டு வந்துடுவோம். அதாவது நமக்கு வந்து எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்ஸை போகிறது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஒரு 12 நாளில் அந்த 12 நாளில் எக்ஸிஸ்டிங் ஹோல்டர்கிட்ட போய் நம்ம ஈஸியாக வாங்குறதுக்கான வழியை ஏற்படுத்துங்க. சார் வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டாரா சார்? லைனில் வந்துட்டாரா சார்? நீங்கள் சொன்ன விஷயங்கள் நல்லா இருக்கு. சார் வர்றதுக்குள்ளார இந்த டேட்டிங் பேக் ஆப்ஷனில் நான் சொல்லிட்டு இருந்த விஷயங்களில் அநேகமாக புதுசாக நிறைய நண்பர்கள் வந்து சார் வந்துட்டாரு. ஸோ கண்டினியூ பண்ணட்டும். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நான் மீண்டும் அந்த பாயிண்ட்ஸை வந்து நான் எடுத்து சொல்லிடுறேன். அதாவது பொன்னான நேரத்தை வீணடிக்க கூடாதுக்காக தான் நாங்கள் அப்பப்போ ஏதாவது ஒரு நானும் சரி தலைவரும் சரி சார் வந்தாச்சு. இப்போ மறுபடியும் மரம் வந்து மரத்துக்குள்ள இருந்து ஒரு புதையல் அந்த செடி துளிர் விட்டுருச்சு. அதான் இது வந்து என்னன்னா உங்களுக்குள்ள உள்ள எண்ணங்கள். இது எப்பவும் போல அந்த துளிர் விடுங்கிறது யாருக்கும் தெரியாது. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வரலாம், டீ குடிக்கும்போது வரலாம், 2 வீலர்ல போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வரலாம். நம்மளோட இவர் கலீலியோ இல்ல சாரி ஆர்கிமிடிஸ்க்கு வந்து அவர் குளிக்கும் போது வந்தது. யுரேக்கான்னு கத்துக்கிட்டு எந்திரிச்சிட்டு ஓடுனார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஐசக் நியூட்டன் மல்லாக்க படுத்திருக்கும் போது ஆப்பிள் நெத்தியில நட்டின்னு அடிக்கும் போது அவருக்கு தோணுச்சுது. அந்த மாதிரி யாருக்கு இந்த மாதிரி ஒரு துளிர் விடுறது எப்ப விடுங்கிறது தெரியாது. என்னோட வேண்டுகோள், அது துளிர் விடும்போது ஒரு துளி மண்ணுல விழும்போது அது தாங்கக்கூடிய லெவல்ல உங்களோட மனது பக்குவமா இருக்குது அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கோங்க. மனது பக்குவமா இருந்ததுன்னா உங்களால முடியும், உங்களால மட்டும்தான் முடியும். இதை
கரெக்டா வச்சுக்கோங்க. ஒரு 12 நாட்கள் நம்ம தேவையில்லாம மற்ற இதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இதை கவனக்குறைவே விட்டுறக்கூடாது. திஸ் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே. ரைட். அடுத்தது நண்பர்களே, எஸ், இத பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூட்டு, ஒரு பூட்டுக்கு சாவியை போட்டு பூட்டி இருந்தோம். அந்த சாவியை வச்சிருக்கிறது நாம். சாவியை தொலைச்சிட்டோம். சாவி வச்சிருக்கிறது நாம, சாவியை தொலைத்தது நாம். ஆனா தண்டனை யாருக்கு கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா பூட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எம்டிஆர்டி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, முயற்சி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க முயற்சி பண்ணி உங்க முயற்சி தோற்றதுக்கு அப்புறம் ஐயோ நமக்கு இப்படி வரலையே போகலையே அப்படின்ற மாதிரி நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அதை விட்டுவிட்டு முயற்சி எதுவும் பண்ணாம சாவியை தொலைச்சிட்டு தொலைந்து போன சாவிக்கு தண்டனை கிடையாது, தொலைத்தவருக்கு தண்டனை கிடையாது. ஆனா அடிச்சு உடைக்கிறது என்னமோ பூட்டை உடைக்கிறோம். என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க எம்டிஆர்டி ஆகணும்னு ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்களா, பூட்டை ரெடி பண்ணி பூட்டிட்டீங்க, கையில சாவியை வச்சிருக்கிறீங்க. சாவியை தொலைக்காம பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. சாவியை தொலைச்சிட்டீங்கன்னா தொலைந்து போன சாவி, அந்த எண்ணங்கள், அதற்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்க மேல நீங்க வருத்தப்படணும். இல்லாட்டா தொலைத்த உங்கள் மேல வருத்தப்படணும். அதை விட்டு ஐயோ இது எம்டிஆர்டியா, சும்மா இப்படி எல்லாம் சொல்லுவாங்க, நான்லாம் இப்படி 2 வருஷத்துக்கு முன்னால முயற்சி பண்ணேன், எனக்கு அவ்வளவு தூரம் சிக்கலாகி போச்சுது, இப்ப அந்த பக்கமே நான் போறது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல போயிடாதீங்க. உலகம் எப்பவுமே பாத்தீங்கன்னா சரி, நேர்வழியில போறவங்களுக்கு தான் சின்ன சின்ன இடையூறுகள் வரும், அவங்கள தான் குத்தம் சொல்லும். அதனால நேர்வழியில போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. சின்ன எக்ஸாம்பிள் இதைத்தான் நான் சொல்றேன். ஒரு தொலைக்கப்பட்ட சாவிக்கு தண்டனை கிடையாது, தொலைத்தவருக்கு தண்டனை கிடையாது. தண்டனை வாங்குவது என்னமோ பூட்டு மட்டும்தான் வாங்கிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி எம்டிஆர்டிங்கிற ஒரு இலக்கை நீங்க எடுத்தீங்கன்னா, அது சாவி மாதிரி போய் கையில வச்சிருந்தீங்கன்னா சாவியை தொலைச்சிடாதீங்க. நீங்க சாவியை தொலைச்சாலும் சரி, நீங்க அதை கவனக்குறைவா நீங்க கண்டுக்கிடாம போனாலும் சரி, நீங்க உங்க மனசுல எடுத்த ஒரு இலக்கு இருக்கு பாருங்களா, அதுதான் அடி வாங்கும். அந்த இதுல உங்க பூட்டுக்கு அடி வாங்குற மாதிரி உங்களோட இலக்கு அடி வாங்க விட்டுறாதீங்க. அதை கடைசி வரைக்கும் எடுத்து கொண்டுட்டு போகணும். கொண்டுட்டு போக வேண்டியது உங்கள் கடமை. நண்பர்களே, இது ஒரு சின்ன ஒரு தகவல், நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடந்த 5 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துல அதிகப்படியான ரிட்டர்ன் கொடுத்தது எது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா நண்பர்களே, 2021. அதுல மேல லெப்ட் ஹேண்ட் சைட்ல மேல டாப்ல பாத்தீங்கன்னா சரி, முன்னாலெல்லாம் ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா கொடுத்துருக்குது. 57%, 44%, 23%. அதுக்கு நேர இந்த பக்கம் பாருங்க, 2022ல கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட் இது வந்து நல்ல ஈல்டு கொடுத்துருக்குது. முதல்ல உள்ளது கொரோனா பீரியட், அதுக்கு பிறகு கொரோனா விட்டு வெளியில வந்த பீரியட். கொஞ்சம் கீழே இறங்கி நடுவுல பாத்தீங்கன்னா 2023வது வருடம் ஈக்விட்டி மார்க்கெட் நல்லா கொடுத்துருக்குது. 2024 ஈக்விட்டிகள் கோல்டு 2 மிக்ஸ் ஆயிருக்குது. 2025ல பாத்தீங்கன்னா சரி, ஈக்விட்டி மார்க்கெட் சுத்தமா போச்சுது. சில்வர், கோல்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்டோட செக்யூரிட்டி பாண்டு 7.9% கொடுத்தது. இதுதான் பெஸ்ட் ஈல்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மாதிரி ஒரு பிளக்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல எனக்கு இந்த மார்க்கெட் தான் நல்லது, ஈக்விட்டி மார்க்கெட் தான் நல்லது, மற்றது தான் நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து சொல்லுங்க. நீங்க எதுல வேணாலும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல பேசிக்கா உங்களோட இன்சூரன்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. இன்சூரன்ஸ் ரெடி பண்ணி முதல்ல உங்களோட மனதளவுல உங்களுக்கு உண்டான தன்னம்பிக்கை, இல்லாட்டா உங்க குடும்பத்துக்கு உண்டான பாதுகாப்பு, இதை நீங்க உறுதி செய்து கொண்டதுக்கு அப்புறம் நீங்க உங்க பணத்தை எங்க வேணாலும் போடுங்க, எவ்வளவு நாளும் ஈல்டு வாங்கிக்கோங்க. இந்த ஃபவுண்டேஷன் இல்லாம நீங்க மத்ததுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாம் சரியும் பொழுது உங்களுக்கு மனதளவுல ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகும். இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகும் பொழுது நம்மளே அறியாமலே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறத வளத்தையும் வித்து எடுத்துட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாம தெருவில் வந்து நிற்கக்கூடிய சூழலுக்கு வந்துடும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்களோட கஸ்டமர்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, ஈக்விட்டி மார்க்கெட் தான் பெஸ்ட், கோல்டு தான் பெஸ்ட், சில்வர் தான் பெஸ்ட், நிறைய எதுவுமே பெஸ்ட் கிடையாது. அந்தந்த சூழல்ல அது பெஸ்ட். அந்த சூழல்ல அது பெஸ்டா இருக்கும்போது அதை நம்ம எடுக்கக்கூடிய சூழல்ல இருக்கிறோமான்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டோம். என்னோட குழந்தைக்கு கல்யாணத்துக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கும் போது அங்க ஈல்டு கீழே இறங்கியிருக்கும், இந்த வருஷம் இறங்கின மாதிரி. அப்ப போல ஐயோ நான் இவ்வளவு வம்பா போச்சுது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடாது. அதற்காக முதல்ல இன்சூரன்ஸ் வேணுங்கிற அளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. இன்சூரன்ஸ்ல கிடைக்கக்கூடிய ஈல்டு வந்து கவர்மெண்டோட ஜிசெக்ல கிடைக்கக்கூடிய ஈல்டு, இல்லாட்டினா ஒரு ஒரு கடன் பத்திரங்கள்ல கிடைக்கக்கூடிய ஈல்டு, அவ்வளவு ஈல்டு தான் அதுல கிடைக்கும். கூடுதலா அடிஷனலா இன்சூரன்ஸ் கவர் இருக்குது, ஆக்சிடென்ட் கவர் இருக்குது. அதனால இதை ஸ்பெசிபிக்கா கஸ்டமர்கிட்ட எடுத்து சொல்லணும்.
நமக்கு இந்த டேட்டா ஃபண்டமெண்டல் டேட்டா கையில இல்லைங்கனால கஸ்டமர் என்ன சொன்னாலும் சரி அப்படி இருக்கும் போல்க சரிதான் போல்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு வந்துடுறதும் தயவு செய்து வந்துடாதீர்கள். இது என்னோட வேண்டுகோள். அடுத்தது இதுதான் நம்ம பண்ண வேண்டியது. சார் நான் எம்டிஆர்டி ஆகணும் சார். ரொம்ப நல்லது, சந்தோஷம், அருமையா இருக்குது. எம்டிஆர்டினா என்ன சார் பண்ணணும்? கீப் டூயிங் இட். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த 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 தடவை இன்னைக்கு முழுக்க என்னோட பிரசன்டேஷன் முழுக்க இந்த ஒரு வார்த்தையை தான் சுத்தி சுத்தி வரப்போகுது. நீங்க எதை பண்ணாலும் சரி கீப் டூயிங் இட். தொடர்ந்து செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். எப்ப சார் செய்யணும்? சார் நான் அழுதுகிட்டு இருக்கேன் சார். தொடர்ந்து செய்யுங்கள். சார் உங்களுக்கு என்ன சார் தெரியும்? காலில் அடிபட்டு போச்சு, அழுதுகிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து செய்யுங்கள். சார் உங்களுக்கு என்ன சார் தெரியும்? இப்பதான் சார் என் பர்ஸை யாரோ அடிச்சுட்டு போயிட்டாங்க, உள்ள 10,000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன். தொடர்ந்து செய்யுங்கள். என்ன செய்யணும்? அந்த எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடிக்கு உண்டான வேலைகள் நீங்க எதை எடுத்தீங்களோ அதை செய்யுங்க. இல்ல சார் பைக்கு கீழே விழுந்து போச்சுது, சும்மா நிறுத்தி வச்சிருந்தேன், எவனோ ஒருத்தன் தட்டி விட்டு போயிட்டான், பைக்கு டேமேஜ் ஆகி போச்சுது. அழுதுகிட்டு இருந்தாலும் சரி உழுதுகிட்டு இருக்கணுங்க. அவ்வளவுதான். வாட் பி த திங் யூ டூ. தொடர்ந்து செய்யுங்கள். ஐ ஹேட் அ பேட் டே. இன்னைக்கு ரொம்ப மோசம் சார். காலையில எந்திரிச்சு வந்த உடனே இருந்து ஒரே பிரச்சனை. நண்பர்களே, உங்களுக்கு நான் ஏற்கனவே திருப்பி சொல்றேன், தவறுக்கு காரணமானவர்கள் தப்பித்து விடுவார்கள். அப்பாவே இருக்கக்கூடிய பூட்டு தான் அடி வாங்குது. அந்த மாதிரி இஃப் ஐ ஹேவ் அ பேட் டே அப்படின்னா அதற்கு நான் காரணமா இருக்க முடியாது. நான் காரணமா இல்லாம எனக்கு ஒரு மோசமான நாளா அமைந்து போயிட்டு அப்படின்னா அந்த மோசமான நாளுக்கு ஏற்கனவே நான் எனக்கு ஒரு மோசமான நாள் என் மேல திணிக்கப்பட்டது. நான் மேலும் மேலும் எனக்கு தண்டனை கொடுத்து அந்த நாளை இன்னும் மோசமா மாத்தக்கூடாது. அது என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு மோசமான நாள் இருந்துட்டு போட்டோம். ஐ ஹவ் டு டூ இட். நான் அதை பண்ணியே ஆகணும். பண்ணித்தான் ஆகணும். வேற வழி கிடையாது. காலைல எந்திரிக்கிறீங்க, எந்திரிக்கும் போது வீட்டுல சுகர் இல்ல. வீட்டம்மா சொல்றாங்க, என்னங்க உங்கள்கிட்ட எத்தனை நாள் தான் சொல்றது, ஒரு சர்க்கரை ஒரு 2 கிலோ சர்க்கரை வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன், நேற்று கூட வெளில ஆமா ஆமான்னு சொல்லிட்டு போனீங்க, வாங்கல. எந்திரிச்ச உடனே சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவர்தனம் சதுர்புஜம் சொல்லிட்டு சுப்ரபாத்துல முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும். எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. இட்ஸ் எ பேட் டேன்னு நினைக்காதீங்க. அது எதுவா இருந்தாலும் சரி யூ ஹவ் டு டூ இட். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பின்னால பேசுவோம். சார் நான் ரொம்ப டயர்டு சார். நேற்று நைட்ல படுக்கும் போதே மணி 1 மணி ஆயிட்டுது. இருந்தாலும் பரவாயில்ல, கீப் டூயிங் இட். ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் கிரையிங், உங்கள் உள்ளங்கள் அழுது கொண்டிருந்தாலும் உதடுகள் சிரித்து கொண்டு இருக்கட்டும் சொல்ற மாதிரி எந்த ஒரு சூழல்ல நீங்க இருந்தாலும் சரி நீங்க அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன வேலைகள்? எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி அதற்குண்டான லெவல்ல. இல்ல எனக்கு ஒரு பேடு நாளா இருக்குது, என்னோட கால சூழல் சரியில்லை, சனி பயிற்சி சரியில்லை, குரு பயிற்சி சரியில்லை, கடவுளை எல்லா பயிற்சியும் ஒழுங்கா இருக்குது, நீ பெயராம பாத்துக்கப்பா, நீ பெயராம அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல தான் அந்த கீப் டூயிங் இட் இருக்குது. அதுக்கு பிறகு டயர்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸு, வைரமுத்து ஐயா ஒரு இந்த ஓய்வு பத்தி அழகா சொல்லியிருப்பாரு. ஓய்வுங்கிறது புலன்களை புதுப்பிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம். நீ புலன்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக எடுத்துக்கிடாத, ஓய்வு கொடுக்கறதுக்காக நீ ஓய்வு எடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க டயர்டா இருக்கிறீங்க, ஓய்வு எடுக்கணும்னு நினைச்சாலும் சரி கீப் டூயிங் இட். என்னது பண்ணணும்? டூயிங் இட் டூயிங் இட் சொல்லிதீங்களையா, என்னத்தையா பண்ணணும்னு நீங்க கேட்கலாம். லெட் அஸ் see. அதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு தகவல். நண்பர்களே, இது ஒரு கிரிக்கெட்ல நடந்த ஒரு விஷயம். சச்சின் டெண்டுல்கரோட விக்கெட்டை நம்ம நண்பர் ஒருத்தர் எடுக்கிறார். யாரு? பிராட்லி எடுக்கிறாரு. எடுத்து என்ன பண்ணிட்டாரு, சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆக்கிட்டாரு. அவுட் ஆக்கி முடிச்சுட்டு சச்சின் டெண்டுல்கர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் கேட்கிறாரு. ஆட்டோகிராஃப் கேட்கும்போது சச்சின் டெண்டுல்கர் அது எழுதி கொடுத்துருக்காரு, டு பிராடு, நெவர் அகைன் மேட் அப்படின்னு சொல்லி சிரிப்பு ஹாஹா சிரிச்சுட்டு, என்ஜாய்டு த கான்டெஸ்ட், விஷ் யூ த பெஸ்ட் லக். உன் வாழ்க்கையில இனி ஒரு தடவை நீ என்னை விக்கெட் எடுக்கவே முடியாதுடா. இன்னைக்கு தெரியாம நீ எடுத்ததுதான் உன்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா முடிஞ்சு போச்சுது. இதுதான் உனக்கு முடிஞ்சது அப்படின்ற மாதிரி எழுதி அதுல ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துருக்கிறாரு. நண்பர்களே, இனி வரக்கூடிய கால சூழல் எப்படி இருக்குங்கிறது டெண்டுல்கருக்கு தெரியுமா? தெரியாது. எந்தெந்த கிரவுண்ட்ல போய் விளையாட போறோம், நம்ம 2 பேரும் ஒண்ணு போல விளையாடுவோமா? தெரியுமா? தெரியாது. எதுவா இருந்தாலும் சரி, தாம் மேல எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா, ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் பேட்ஸ்மேன் இந்த அளவுக்கு உன் லைஃப்ல இனிமே என் விக்கெட் உனக்கு கிடைக்காது, இதுதான் உனக்கு ஒரு தடவை கிடைச்சது, இனிமே சான்ஸே கிடையாது, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சரி, அந்த அந்த சான்ஸ் அவர் பிராட்லிக்கு கிடைக்கவே இல்லை. அவர் பாத்தீங்கன்னா சரி 2007ல இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரீஸ்ல அவர் இது பண்ணியிருக்கிறாரு. அந்த இதுக்கு போட்டோகிராஃபுக்கு அவர் கேட்டதுல தான் ஆட்டோகிராஃப், அந்த போட்டோகிராஃப்ல ஆட்டோகிராஃப் கேட்டதுக்கு தான்
சச்சின் டெண்டுல்கர் அதை சொல்லி வச்சிருக்கிறாரு. இட் வில் நெவர் ஹேப்பன் இன் மை லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போனாரு. நண்பர்களே, ஹி மேட் இட். எந்த ஒரு கிரவுண்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலச்சூழலா இருந்தாலும் சரி, எந்த காலச்சூழலா இருந்தாலும் சரி, அது என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன். ஐ எம் த சுப்ரீம் அத்தாரிட்டி, ஐ வில் மேக் இட் ஹேப்பன் ஃபார் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல டெண்டுல்கர் அன்னைக்கு ஒரு முடிவெடுத்து அதை கொண்டுட்டு வந்தார். அப்படின்னா அவர் மேல உள்ள தன்னம்பிக்கையை மட்டும் பாருங்க. இதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை உங்க மேல இருக்குதா? இந்த கேள்வியை நீங்க கேளுங்க. உங்க மேல ஒரு தன்னம்பிக்கை இருந்ததுன்னா, சார் நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் சார், பரவாயில்ல, கீப் டூயிங் இட். சார் இந்த நாள் மோசமான நாள் சார், இருக்கட்டும், கீப் டூயிங் இட். சார் ஐ எம் சோ டயர்டு சார், சிக் அண்ட் டயர்டு சார், கீப் டூயிங் இட். நீங்க திருப்பி திருப்பி நீங்க அப்படி பண்ணுனா தான் என்விரான்மெண்ட், இந்த காலச்சூழல் உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வரும். அப்படி எப்போ எதெல்லாமே உங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே வருதோ, உங்களோட கை மேல வருதோ, நீங்க நினைக்கிறது தான் நடக்கும். நீங்க நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இதுல நமக்கு பாடி மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எண்ணம் இருக்குது. ஒன்று நம்மளோட உடம்பு, உடலால் இருக்கக்கூடிய ஒரு சூட்சும சரீரம், நம்ம சரீரம் ஒண்ணு இருக்கு, தொட்டா நம்மளால உணரக்கூடியது. இனி ஒண்ணு பாத்தீங்கன்னா, அந்த உடம்புக்குள்ள உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஒரு உயிர், அதை உயிர்னு எடுத்துக்கிடலாம், சோல்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டா மைண்ட்னு எடுத்துக்கிடலாம். மைண்டுங்கிறது ஒரு காஸ்மிக் பாடி. அது எங்க இருக்குங்க தெரியாது. உயிரும் உடம்புல எந்த இடத்துல இருக்குங்க தெரியாது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இதயத்துக்குள்ள லப் டப் லப் டப்னு அடிக்கிறனால அந்த இடத்துல தான் உயிர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல உயிர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி யாரும் கண்டுபிடிக்கல இது வரைக்கும். இது ஒரு சிம்டம். நம்ம உயிர் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு சிம்டம். என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்க உடம்புட்ட சொல்லாதீங்க. உங்க உடம்பு அது பேசாம ஊன்னு தலையாட்டிட்டு பேசாம விட்டுரும். அதுக்கு பிறகு அது மறந்து போகும். அதனால நீங்க சொல்ல வேண்டியது உங்களோட மனசுகிட்ட சொல்லுங்க. எப்பா, நான் பிறக்கும்போது நீ எனக்கு உடம்புக்குள்ள வந்த. இந்த உடம்பு நீ இருக்கக்கூடிய ஒரு கோயில், உன்னோட குடியிருக்கக்கூடிய வீடு இது ஒண்ணுதான். இந்த உயிர், இந்த உங்க உயிராகிய நீ உனக்கு வட்டி வாடகை எதுவும் கொடுக்காம என்னோட இடம்புல நீ உட்கார்ந்துக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நான் இந்த உடம்பு என்ன பண்ணிருக்கிறேன், உனக்காக உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தாருன்னு சொல்ற மாதிரி நமக்கு ஒரு இடத்த கொடுத்து உன்னை நான் வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் சக்சஸ்ஃபுல் ஆகணும், எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும். கிடைக்கிற ரெகக்னிஷன் பாத்தீங்கன்னா இந்த பாடிக்கு தான் கிடைக்குது. மனசு அந்த இடத்துல உள்ள இருந்து ஒளிஞ்சு கிடந்து பாத்துக்கிட்டு இருக்குது. ஆனா நீங்க கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மனசுக்கு கொடுக்கணும். நம்ம உடம்புக்கு கொடுத்துருந்தோம். உடம்புக்கு கொடுத்ததுனாலதான் சே இது நல்லா இருக்குதுப்பா, சூப்பரா இருக்குப்பா அப்படின்ன மாதிரி நம்ம நினைச்சிட்டு அதோட விட்டுருதோம். அதுக்கப்புறம் மனசு என்ன பண்ணுது, வேற வழி நம்மளை கலத்தி எடுத்துட்டு போயிருது. நண்பர்களே, இந்த கீப் டூயிங் இட், கீப் டூயிங் இட், கீப் டூயிங் இட். டெண்டுல்கர் சொன்னார் இல்லையா, அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவரோட மனசுக்கு கொடுத்தாரு. அவனை எந்த சூழல் வந்தாலும் சரி, என் விக்கெட் இவன் கையில மட்டும் போகக்கூடாத லெவல்ல பாத்துக்கிடணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீ வேலை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்கு கொடுத்துட்டாரு. நம்ம தூங்கும் போதும் சரி அந்த மைண்டு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் சரி அந்த மைண்ட் அலர்ட்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சரி வாய் தான் மென்னும், கண்ணு தான் பார்த்துக்கிட்டு இருக்கும், மனசு உள்ள உட்கார்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். நண்பர்களே, நீங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி, உங்களோட பாடி, உங்களோட உடல் அவயங்கள் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும். அது ஒழுங்கா நடக்கலையாங்கிறத மைண்டு கொஞ்ச நேரம் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கும். அதுக்கப்புறம் அது ஆட்டோ மோட்ல போயிடும், ஆட்டோ பைலட் மோட்ல போயிடும். அது பாட்டுக்கு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா மைண்ட் அலர்ட்டா 24 மணி நேரம் முழிச்சுக்கிட்டே இருக்கும், விழித்து கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் கேமரால நம்மளை வாட்ச் பண்ற மாதிரி வெளியில இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால என்னோட வேண்டுகோள் என்னன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நான் இது ஆகணும்பா அப்படின்னு சொல்றது மனசுகிட்ட சொல்லுங்க. இந்த மனசு எப்ப சார் கேட்கும் அப்படின்னா, விடிய காலம் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. ஒரு 4:30 மணிக்கு எந்திரிங்க. 4 மணி டு 5 மணி, இல்லாட்டா ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, எந்திரிச்சு ஒரு 2 நிமிடம் உலகத்துல இருக்கிற நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்சம் அமைதியா மனசை ஒருமுகப்படுத்துங்க. மனசை ஒருமுகப்படுத்தினா எந்த விதமான சிந்தனைகள் இல்லாம உடம்ப ஒரு சமணங்கால் போட்டு உட்கார வச்சுட்டு கொஞ்சம் இன்டர்னலா திங்க் பண்ணுங்க. உள்நோக்கி நீங்க திங்க் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னென்னலாம் உங்க மைண்ட சொல்லுதீங்களோ அதை பூரா உங்க மைண்ட் உள்வாங்கிட்டு, உங்களோட உயிர் உள்வாங்கிட்டு, உங்களோட சோல் உள்வாங்கிட்டு, அதற்கான வேலைகள்ல அது 24 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும். நான் எம்டிஆர்டி ஆகணும், எப்படி ஆகுவேன் எனக்கு தெரியாது, நீ தான் என் கூட இருக்கிறல்ல, நீ பாத்துக்கோ, அதுக்கு தானே உன்னையும் நான் கூட வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுட்ட சொல்லுங்க. எனக்கு யார் பாலிசி கொடுப்பாங்க எனக்கு தெரியாது. ஆனா யார் யாரெல்லாம் பாலிசி எடுப்பாங்கன்னு உனக்கு தெரியும் இல்லையா, அவங்களோட கவனத்துக்கு என்னோட கார்டோ, என்னோட கான்டாக்ட் நம்பரோ, இல்ல என்னோட இமெயில் ஐடியோ அவங்களோட கவனத்துக்கு போறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு. அதுக்கு தான் நான் உன்னைய கூட வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் த ஆட்டோ சஜஷன்ஸ், கிவ் சச் திங்ஸ் டு த மைண்ட்.
இது வந்து முன்னால நம்ம யோகிகள் மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சரி, காலையில அவங்க தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணும் பொழுது தே ஆர் ஏபிள் டு கிவ் த ஆட்டோ சஜஷன் டு அவர் ஓன் மைண்ட், அவர் ஓன் சோல். அதுக்கு உள்ள கொடுக்க வச்சாங்க. கொடுத்ததுனால அவங்க நினைத்ததெல்லாம் சாதிக்க முடிந்தது. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பாடிங்கிறது வேற, மனசுங்கிறது வேற. பாடிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த மனசை கொஞ்சம் கொஞ்சமா கண்டுக்கிறது கிடையாது. தூர ஒதுக்கி வச்சிருக்கிறோம். எனது நண்பர்களே, இதுக்கு இன்னைக்கு மட்டுமில்ல, இது இந்த எல்ஐசி பிசினஸ்க்காக மட்டுமில்ல, எல்லாத்துக்குமே யூ கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு யுவர் ஓன் மைண்ட். நம்மளோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி 24 மணி நேரம் முழிச்சு கிடந்து உங்களுக்காக நீங்க சொன்னதெல்லாம் செய்து கொடுப்பதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பூதம் தான் உங்க மனசு, உங்களோட சோல், உங்களோட உயிர். அதுகிட்ட நீங்க சொல்லுங்க, நான் 12 நாள் எம்டிஆர்டி ஆகணும், இல்லைன்னா 12 நாள் எனக்கு 2 லட்ச ரூபா கமிஷன் வரணும், 5 லட்ச ரூபா கமிஷன் வரணும், மோகன் இட் இஸ் யுவர் டியூட்டி, யூ டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க போய் ரைட்ல போய் திரும்புவீங்க. பாலிசி எடுக்குன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஆளை ரைட்ல திரும்ப வேண்டிய அதே லெப்ட்ல திரும்ப வைக்கும். நீங்க 2 பேரும் மீட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அண்ணன் குருமூர்த்தி போய் ஒரு பிரசன்டேஷன் கொடுத்துட்டு வந்திருப்பாரு. அண்ணன் ஆறுமுகம் போய் அவர்கிட்ட ஃபர்தர் பிரசன்டேஷன் கொடுத்திருப்பாரு. அவர் பாலிசி எடுக்கிறது தஞ்சாவூர்ல வந்து உங்ககிட்ட வந்து எடுத்துட்டு போயிருவாரு. நண்பர்களே, இப்படித்தான் நடக்கும். இது என்னன்னா, யூ ஹேவ் டு கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு யுவர் மைண்ட். இதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பாருங்க. இட் இஸ் a வாஸ்ட் டாபிக். லெட்ஸ் டேக் கேர் ஆஃப் இட். ஃபைன். ரெண்டாவது, சார் இப்போ ரெடியா சார்? மனசளவுல நீங்க ரெடியா? 31 மார்ச் 2026க்குள்ள எம்டிஆர்டி பண்ணணும். எனக்கு கையில 12 நாட்கள் இருக்குது. இது நடக்குமா நடக்காதா? இது கிடைக்குமா கிடைக்காதா? அப்படின்ற மாதிரி கேட் ஆன் த வால். ஒரு ஒரு மதில் மேல் இருக்கக்கூடிய பூனை மாதிரி இப்ப நம்ம நின்று இருக்கோம். இந்த பக்கம் குதிப்போமா, அந்த பக்கம் குதிப்போமா நமக்கே தெரியாது. ஆனா மதில் மேல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னா, நண்பர்களே, ரொம்ப சிம்பிளான வேலை என்ன அப்படின்னா, ஒரு 70% மக்கள் அவங்க வந்து என்ன வேலை இப்ப எம்டிஆர்டி ஆகணும்னு நினைக்காங்கன்னா, லாஸ்ட் 3 மாசத்துலதான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேங்க. இந்த பர்கின்சன்ஸ் லான்னு ஒரு லா இருக்குது. அது என்னன்னா, the work will expand in order to occupy all the available time. எம்டிஆர்டி ஆகணும், 13,02,500 ரூபாய் கமிஷன் வாங்கணும், இதுதான் ஒர்க். இதற்குண்டான ஒர்க்கை பத்தி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து பேசுவாங்க 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 செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் கொஞ்சமா இதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இதுல என்னடா பண்ணலாம், ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு. அந்த கடைசி ஒரு 15 நாட்கள் இருக்கும் பாருங்க. மெய்வருத்தம் பாரார், பசினோகார், கண் துஞ்சார், கர்மமே கண்ணாயினார் சொல்ற மாதிரி ஃபுல்லா இறங்கி அடிக்கக்கூடிய லெவல் அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ நமக்கு என்னன்னா, இந்த குஷன் ஒரு 9 மாதம் அதை பத்தி பேசக்கூடிய டைம் நமக்கு கிடையாது. நம்ம இனிமே அதை பத்தி பேச முடியாது. ஓஞ்சு போச்சுது. அதற்கு பிறகு ஒரு 15 நாள் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், அதுக்கும் டைம் முடிஞ்சு போச்சுது. இந்த எக்ஸிகியூஷனுக்கு உண்டான 15 நாட்கள் மட்டும் தான் கையில இருக்குது. அந்த 15 நாட்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பார்ப்போம். இதுதான் நமக்கு தேவையானது. ஏன்னா நமக்கு வந்து பிளானிங்க்கு உண்டான டைம் இப்போதைக்கு கிடையாது. நமக்கு உண்டானது பெர்ஃபார்மன்ஸுக்கு உண்டான டைம் மட்டும் தான் இருக்குது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் டைம்ல ஒண்ணுமே கிடையாது. அடிச்சு ஆட வேண்டியது பவர் பிளே ரவுண்டு. பவர் பிளே ரவுண்ட்ல நாள் இன்னைக்கு நீங்க என்டர் ஆயிட்டீங்க. இருக்கக்கூடிய 12 நாட்கள், 12 ஓவர், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிக்ஸர் இல்லைன்னா ஒவ்வொரு பவுண்டரி அப்படி நம்ம அடிச்சு நகட்டணும்னா வேலை முடிஞ்சு போச்சுது. என்ன சார் பண்ணலாம் பார்ப்போம். ரைட்டு ஃப்ரெண்ட்ஸு, உங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் உங்க கையில கொடுத்துட்டு போறேன். 5 ஸ்டார் ஸ்ட்ராட்டஜி. இது என்ன சார் இது? ஒரு 5 பாயிண்ட். நீங்க இந்த 5 பாயிண்ட மட்டும் இந்த 12 நாள் போக்கஸ் பண்ணுங்க. தன்னால எம்டிஆர்டி வந்துடும் சார். சார், நீங்க சீனிடிஎம் தானே, நீங்க எப்போ ஜோஷியரா நீங்க? நான் சொல்றேன்ல, நான் என் மனசுல சொல்லியிருக்கிறேன். என் மனசு உங்க மனசுல பேசும். நீங்க உங்க மனசுட்ட எப்பா அந்த மனசு என்ன சொல்லாலும் சரி கேட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா 100% இட் வில் ஹேப்பன். இந்த 5 ஸ்டார் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பார்ப்போம். ஸ்ட்ராட்டஜி 1 ரொம்ப சிம்பிள். எக்ஸிஸ்டிங் கிளையண்ட், உங்ககிட்ட யார் யாரெல்லாம் எக்ஸிஸ்டிங் கிளையண்ட் இருக்கிறாங்க அவங்கள பாருங்க. அவங்களோட லிஸ்ட் எடுங்க. இதுல என்னன்னா, லிஸ்ட் எடுக்கும் பொழுது சும்மா தாறுமாறா எல்லாத்தையும் எடுத்து வைக்க கூடாது. யார் யார் 25 வயசுல இருந்து 45 வயசு இருக்கா அவங்கள பாருங்க. அதுல கடந்த 2 வருடங்கள் நம்மகிட்ட பாலிசி எடுக்காத ஆட்கள் யாரு அப்படின்ற மாதிரி அதை தனியா எடுத்துக்கோங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது லிஸ்ட் என்னன்னா, ஏஜென்ட்ஸ் சில்ட்ரன்ஸ் வந்து 5-7 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எத்தனை பேருங்கிறத பாருங்க. இது இந்த மேல 25 to 45 வயது இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க எடுக்கும் பொழுது அதுல நிறைய பேரோட சில்ட்ரன்ஸே இந்த less than 7 years இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
எல்லாருக்கும் இருக்குன்னு நான் சொல்லல. இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த 25 to 45 வயதுல தான் கல்யாணம் ஆகி அவங்க குழந்தைங்க முதல் குழந்தை, 2வது குழந்தைன்னு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இது 2மே கிட்டத்தட்ட ஒண்ணோட ஒண்ணு கோயின்சைட் ஆகும். இந்த லிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான லிஸ்ட். உங்களோட ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்க 45 வயசுக்கு மேல உள்ளவங்கள அப்ப பார்க்க கூடாதா சார்? நீங்க என்ன சார் இது? நான் சாந்தி அக்ஷயில தான் ஸ்பெஷலிஸ்ட். இந்த சாந்தி அக்ஷயை விட்டுட்டு நீங்க என்ன இப்படி போய் இறக்கி விடுதீங்களே நண்பர்களே, அது இருக்கட்டும். அதை பத்தி நம்ம கவலை கிடையாது. இப்போதைக்கு நம்ம அதை பத்தி ஒன்றும் பேச வேண்டியதில்லை. நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா எம்டிஆர்டி ஆகணும். நல்ல ஆடியோ சவுண்ட் வருது விட்டுட்டேன். சவுண்ட் வருது தான் வருது. ஆடியோ வந்துருச்சு சார். கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ அதாவது நினைக்கிறேன். நிறைய நெட்வொர்க்ஸ் நெட்வொர்க் இஷ்யூ தான். வந்துருவார். இது தெரியுது, பவர் பாயிண்ட் தெரியுது. யாரும் கொஞ்சம் அந்த கிராஸ் பண்ணி கிறுக்கிற வேலையெல்லாம் பண்ணாதீங்க. யாரோ அனடேஷன் பண்றாங்க. சார் கொஞ்சம் வெளில போயிட்டு உள்ள வந்துருவாரு. சார் உள்ள வந்துருவாரு. குருமுக் சார், நீங்க அந்த இதை சொல்லுங்க. டேட்டிங் பேக் ஆப்ஷன் அவர் சொல்ல வர வரைக்கும் டேட்டிங் பேக் ஆப்ஷன் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். இந்த டேட்டிங் பேக் ஆப்ஷன்ல என்னன்னா, இந்த ஒரு 12 நாள்ல மட்டும்தான் மிகப்பெரிய டேட்டிங் பேக் மூலியமா ஒரு சிறப்பான இந்த யுத்திகள் வந்து நீங்க வித்தியாசமா பயன்படுத்தணும். எப்பொழுதுமே நம்ம வந்து ப்ராடக்டை பத்தி பேசுவோம், மார்ச் மாசம் போனஸ் பத்தி பேசுவோம், ஒரு வருஷம் இதாகுது அப்படின்லாம் பேசுவோம். ஆனா இந்த டேட்டிங் பேக் ஆப்ஷன்னால என்னென்னலாம் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, அந்த பிறந்த நாள் பண்டிகை, இந்த சிறப்பு தினம், மகளிர் காதலர் தினம், குழந்தைகள் தினம், சுதந்திர தினம்னு நிறைய பரிசா நம்ம அந்த தினத்துல கொடுக்க முடியும். சஷ்டி பூர்த்தி, சதாபிஷேகம், இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து இந்த பாலிசியை வழங்க முடியும். இது வந்து ஒரு நினைவு நாள்ல போற்றத்தக்கக்கூடிய ஒரு பரிசாக நம்ம வழங்க முடியும். ஒரு பாலிசி வந்து வித்தியாசமா ஏற்கனவே இருக்கிற எக்ஸிட்டிங் லைட்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அப்படியே என்னன்னு தெரியாது அப்படின்னா இந்த டேட்டிங் பேக் ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டேட்டிங் பேக் ஆப்ஷன்ல வந்து அந்த 1 வயசு 6 மாசம்னு வரும்போது ஒரு டேட்டிங் பேக் பண்றதுனால பிரீமியம் கொஞ்சம் குறையும். சில நேரங்களில் இந்த மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து பார்டர்ல வந்து நிற்கும் போது மெடிக்கல் இல்லாம கூட பாலிசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையும் வந்து டேட்டிங் பேக் ஆப்ஷன்ல இருக்கு. அதையும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்க. 365 இந்த பணம் வந்து 365 நாள் முன்கூட்டியே பெற முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொல்ல முடியும். அதாவது இப்போ இன்னைக்கு பாலிசி போடுறவங்கன்னா ஏப்ரல்ல டேட்டிங் பேக் பண்ணீங்கன்னா 365 டேஸ் முன்னாடி பாலிசி பணம் வந்துருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு பாலிசி கம்ப்ளீட் பண்ணா அடுத்த இன்னைக்கே வந்து அந்த பாலிசி கமெண்ட்ஸ் மட்டும் வரும்போது என்ன ஆகும், 365 நாள் கழிச்சு தான் வரும். ஆனா டேட்டிங் பேக் ஆப்ஷன்ல 365 நாள் முன்னாடி வர்றதுனால அடிஷனலான வரக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் வருது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்க பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி ஒரு வருடத்துல இப்ப எடுக்கக்கூடிய அந்த பாலிசி வந்து 365 நாள் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியும். பாலிசி எடுத்த 12 நாள்லயே வந்து கடன் வாங்க முடியும். பாலிசி எடுத்த 12 நாள்லயே, அதாவது சில நேரங்கள்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு மாசம் கழிச்சு கடன் வாங்கலாம், ஒரு வருஷம் கழிச்சு கடன் வாங்கலாங்கும் போது டேட்டிங் பேக் ஆப்ஷன்ல நீங்க பின் தேதியிட்டு பாலிசி வழங்கும் போது அடுத்த ஒரு வருஷம் டைம் இருந்தா கூட இன்னைக்கு நீங்க பாலிசி கம்ப்ளீட் பண்ணி டேட்டிங் பேக் பண்ணும்போது கரெக்டா 1ஆம் தேதியே வந்து நீங்க அந்த பாலிசியில ஒரு கடன் வசதியை பெற முடியும். அதே மாதிரி வந்து 2 செக் வாங்கிட்டீங்க டேட்டிங் பேக்ல அப்படின்னாக்க 2 வருஷ பிரீமியத்தையும் வாங்கின மாதிரி இருக்கும். இன்னைக்கு நீங்க செக் வாங்க போது வந்துட்டாரா சாரி அண்ணா, சாரி சாரி அண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இதுல உங்களுக்கு மெயினா உள்ளது கடந்த ஒரு 3-5 வருடங்களா நம்மகிட்ட பாலிசி எடுக்காதவங்க யாருன்னு பாருங்க. அதுல இந்த ஏஜ் குரூப், அந்த ஏஜ் குரூப்ல ஃபர்தர் ஃபில்டர் போட்டுட்டு இந்த அளவுக்கு பிரீமியத்துக்கு கம்மியா கட்டுறவங்க யாரு? அதாவது எனக்கு கட்டக்கூடிய அளவுக்கு எனக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குது. வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நான் வந்து கெட்டாம இருக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்க ஜட்ஜ் பண்ணணும், கரெக்டா எடுக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, ஃபில்டர் நம்பர் 1. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார் இதுதான், பார்த்துக்கோங்க. ரைட்டு. அப்போ 2வது ஸ்டார் என்ன சார் அப்படின்னா, 2வது ஸ்டார் என்னன்னா உங்களோட வெல்விஷர். சார்
என்னதான் சரி சார், உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியவங்க உங்களோட வெல் விஷர்ஸ். நீ பண்ணு தம்பி, என்னால முடிஞ்சதுன்னா நான் எனக்கு முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்கள். இந்த வெல் விஷர்ஸ் ஒரு 25 பேர் லிஸ்ட்டை மட்டும் எடுங்க. வெறும் 25 பேர். இந்த 25 பேர் லிஸ்ட் எடுத்துட்டு அவங்கள கூப்பிடுங்க. அவங்க கிட்ட உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. பிளான் இருந்துச்சுன்னா பிளானை கொடுங்க. கான்செப்டுவலைஸா சொல்லணும்னா சொல்லுங்க. இல்லைன்னா காம்போ பிளானா வச்சிருக்கீங்கன்னா காம்போ பிளானை சொல்லுங்க. அவங்கள மீட் பண்ணுங்க. ட்ரை டு கன்வெர்ட் தம். இது ரெண்டாவது ஸ்டார் வந்து வெல்விஷர் ஸ்ட்ராட்டஜி. இந்த வெல்விஷர் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சரி, யூ ஐடென்டிஃபை உங்களோட வெல்விஷர்ஸ் யார் இருக்கா. உங்க சீனியர் டிஎம் தான் உங்களுக்கு வெல்விஷரா இருக்காரு நீங்க நினைச்சீங்களா, அவர் பேரை எழுதுங்க, தப்பு கிடையாது. சார் அவர் எல்ஐசியில வேலை பார்க்குற ஆட்கள் சார், எல்ஐசியில வேலை பார்க்குற ஆள் எங்கிட்ட எப்படி சார் பாலிசி எடுப்பாரு, நீங்க ஏங்க முடிவு பண்ணுறீங்க? அதை முடிவு பண்ண வேண்டியது அவர் இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிய நம்ம எல்ஐசியில வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃபுகள் நிறைய பேர் நம்ம முகவர்கள் மற்றவங்களோட மூலியமா பாலிசி எடுத்திருக்கிறாங்க. அதனால இப்படி ஒரு நிலைமையில நீங்க இருக்க வேண்டாம். அப்படி ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தை வச்சிருக்காதீங்க. அவங்க வச்சிருந்தாலும் சரி, நீங்க அவங்ககிட்ட போய் அவங்கவுங்க வெல்விஷர் நீங்க நினைச்சீங்கன்னா, வித் டியூ ரெஸ்பெக்ட், இது வரைக்கும் என்னோட வெல்ஃபேர்ல இவ்வளவு தூரம் நீங்க அக்கறை எடுத்து நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய எனக்கு நடந்திருக்குது. இப்போ நான் இப்படி ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்லாட்டா ஹெல்ப் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுல ஏதோ ஒண்ணு கேளுங்க. இது வந்து செகண்ட் ஸ்டார். ஃபர்ஸ்ட் ஸ்டார் வந்து எக்ஸிஸ்டிங் கிளையண்ட்ல 3 வருஷத்துல இருந்து 5 வருஷம் பாலிசி கட்டாதவங்க, அதுல 25 வயசுல இருந்து 45 இருக்கக்கூடியது ஒரு லிஸ்ட், லெஸ் தென் 7 இயர்ஸ் ஏஜ் இருக்கக்கூடியவங்க ரெண்டாவது லிஸ்ட். அதுல ஒரு 10,000 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் பிரீமியம், இதுக்கு கம்மியா பிரீமியம் கட்டுற ஆட்கள் யாரு அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் போட்டு தூரம் எடுத்து வச்சுக்கிட வேண்டியது, அது ஒரு லிஸ்ட். ரெண்டாவது ஸ்டார் வந்து வெல்விஷர்ஸ் லிஸ்ட். இந்த வெல்விஷர்ஸ் லிஸ்ட் ரெண்டாவது கையில் எடுத்து வச்சுக்கோங்க. மூன்றாவது ரெஃபரல்ஸ். இந்த ரெஃபரன்ஸ் என்னன்னா, முதல் விஷயம், இப்போ எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் முதல்ல நீங்க பாக்குற கஸ்டமர்கிட்ட போய் பிரசன்டேஷனை கொடுக்குறீங்க. அவர் மூணு தலையாட்டிட்டு இந்த ஒரு மாசம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, அவ்வளவுதான். உடனடியா பூட்டுக்கு ஒரு அடியை கொடுத்து ஒரு சுத்தியில வச்சு ஒரு உடைச்சிட்டு சாவியை தூக்கி தூர போட்டு நம்மளே ஓடி வந்துற மாதிரி இருக்கக்கூடாது. நண்பர்களே, அப்பந்தான் உங்களுக்குள்ள என்னோட சுற்றுப்பட்ட இருக்கக்கூடிய மரம், அந்த நான் இதுவரைக்கும் இருந்த அந்த மரம் காஞ்சு போய் இருந்தாலும் சரி, உள்ள உயிர் விடணும், நான் எந்திரிச்சு வரணும்னு இருக்கக்கூடிய அந்த குருத்து, இல்லாட்டா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்பு சக்தி, நான் சாகுவதுக்கு பிறந்தவன் இல்லடா, நான் வாழ பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது எந்திரிச்சு வரணும். அவர் மாற்றன்னு சொல்லிட்டாரா, மாற்றன்னு சொன்ன இடத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிங்க. பிள்ளையாருக்கு நெய்வேத்தியம் கொடுங்க, தப்பு கிடையாது. அவர்கிட்ட ஆரம்பிங்க. சார், உங்க மொபைல் எடுங்க சார். உங்க மொபைல்ல நீங்க சொன்னா கேட்கிற மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்படி உனக்கு ஒரு 5 பேரை கொடுங்க, ஒரு 10 பேரை கொடுங்க, அப்படின்ற மாதிரி எடுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க யூ கேன் டேக் ஃப்ரம் யுவர் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் கூட எடுத்துக்கிடலாம், வெல்விஷர்ஸ் எடுத்துக்கிடலாம். அது இல்லாம உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், நைபர்ஸ், இவங்க அத்தனை பேரையுமே சேர்த்து எடுத்துக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிலேட்டிவ், ஃப்ரெண்ட்ஸ், நைபர்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா சரி, சமீபத்துல எப்பமாவது ஒரு பக்கம் பார்த்திருப்போம், வச்சிருப்போம். நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, நான் எங்க வேலை பாக்குறேன், எல்லாத்தையும் பேசியிருப்போம். மேற்கொண்டு அவங்க கிட்ட டெவலப் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காம அப்படியே நின்று போயிருக்கும். ஏன் அப்படின்னா, இனிமே நீங்க ஒரு ப்ராஸ்பெக்ட பார்த்து அந்த ப்ராஸ்பெக்ட குவாலிஃபை பண்ணி அந்த குவாலிஃபைடு ப்ராஸ்பெக்ட் பிரசன்டேஷன் கொடுத்து இழுத்து கொண்டுட்டு வர்றதுலாம் நடக்காத காரியம். ஏற்கனவே நமக்கு நோன் டெவில் இஸ் பெட்டர் தன் அன்னோன் ஏஞ்சல் சொல்ற மாதிரி, இப்போ போல நமக்கு தெரிந்தவங்க எத்தனை பேர்களை நம்ம கையில் எடுக்க முடியும், அதை மட்டும் கையில் எடுத்து ஸ்பெசிபிக்கா பாருங்க. இந்த மாதிரி ஒரு 25ல இருந்து ஒரு 50 பேர் பிடிங்க. உங்களோட ரிலேட்டிவ் சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நைபர் சர்க்கிள். இந்த மாதிரி இது வந்து ரெஃபரன்சஸ். அங்க போய் கேட்குறீங்க, அவங்க இல்லைங்கிறாங்க, அவங்ககிட்ட இருந்து ஃபர்தர் லீடை வாங்குறீங்க. அந்த நூல் வந்து ஒரு எண்டு வந்துட்டுதுன்னு சொல்லி ஒரு முடிவடைந்து தொய்வடைந்து நிற்காம, அதுல இருந்து கண்டினியூஸா அடுத்து போவதற்கு உண்டான வழியை தேடிக்கொண்டு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இது என்னங்கிறத பாருங்க. இதுல ஒரு 25 பேர் கையில கிடைக்கட்டும். ரைட்டு. இது வந்து 3வது ஸ்டார். ரைட்டு. 4வது ஸ்டார் என்ன அப்படின்னா, கடந்த 10-11 மாதங்கள் நம்ம பார்த்திருப்போம். பாலிசி கொடுக்கறதுக்கு பிரசன்டேஷன் கொடுத்துருப்போம், எல்லாம் செஞ்சிருப்போம். ப்ராஸ்பெக்ட்ல இருந்து அவங்களை குவாலிஃபை பண்ணி கால் பண்ணி ப்ரொபோசல் கொடுத்து க்ளோஸ் பண்ணாம உட்காந்துக்கிட்டு இருந்திருப்போம். இந்த சூழல்ல விட்டு போன கேஸ், பெண்டிங் இருக்கிற கேஸ் அவ்வளோத்தையும் எடுங்க. எடுக்கவங்களை அத்தனை பேரையும் ஃபாலோ பண்ணுங்க. சார், இந்த மாசம் விட்டுறாதீங்க சார், இந்த வருஷத்து போனஸ் உங்களுக்கு சேர்ந்து வரும். இந்த வருஷம் எல்ஐசியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அபரீதமா இருக்குது. Q3ல வந்து 5% மார்க்கெட் ஷேர் வேற போகுது, நீங்க Q4ல. அதனால இதை கொஞ்சம் நல்லா எடுத்துக்கோங்க. எங்க தஞ்சாவூர் டிவிஷன் பார்த்தீங்கன்னா சரி, ஆல் இண்டியாலே நம்பர் 1 வந்திருக்குது. இந்த சூழல்ல நீங்க வந்து
மீண்டும் நெட்வொர்க் இஷ்யூ போல இருக்கு. சார் லைன்ல தான் இருக்காரு. சார் லைன்ல தான் இருக்காரு. நிச்சயமா நெட்வொர்க் சிக்னல் கம்மியா இருக்கிறதுனால போயிட்டு வரலாம். சரி, சார் வர்ற வரைக்கும் அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன சொல்ல வர்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நான் மீதியை கவர் பண்ணிடுறேன். ஒரு நிமிஷம். அடிக்குவேட் இன்சூரன்ஸ் எல்லாருமே வச்சிருக்கணும். அதாவது போய் பாலிசி கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாலிசி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இருக்குன்னு சொன்னோன்னா நம்மளும் என்ன பண்ணிடுவோம், அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய ஆளாக இருப்பார், ஒரு டாக்டராக இருப்பார், ஒரு இன்ஜினியராக இருப்பார், பாலிசி இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாலிசி இருக்குன்னு சொல்லிடுறாங்க. பாலிசி இருக்குன்னு சொன்னோன்னா நம்மளும் என்ன பண்ணிடுவோம், சரி வந்துடும். இன்னும் பல பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஏஜென்ட், பெரிய முகவரை சொல்லுவாங்க, பாலிசி பெரிய முகவர்கிட்ட எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே வந்துடும். நம்ம அது மாதிரி வராமல், சார் அடிக்குவேட் இன்சூரன்ஸ் இருக்கா, அந்த அடுத்த வேர்டை நீங்கள் கேட்கும்போது அடிக்குவேட் இன்சூரன்ஸா, யாருமே இது மாதிரி பேசலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும். அடிக்குவேட் இன்சூரன்ஸுங்கிறீங்க, அது என்னங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து ஒரு டாக்டர் வந்து படிச்சுட்டு ஒரு இதுக்கு வந்திருப்பார், அதாவது எப்படின்னா ஹவுஸ் சர்ஜனாக இருப்பார். ஹவுஸ் சர்ஜனாக இருக்கும்போது அவருக்கு சம்பளம் கம்மியாக இருக்கும். அவர்கிட்ட வர்ற பணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ வந்து அவர் என்ன பண்ணிப்பாருன்னா, ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுத்திருப்பாரு. அந்த 2 lakhs பாலிசியை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்மளும் என்ன பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணாமல் நம்ம சரி டாக்டர் வந்து அவர் நல்ல பழைய பாலிசி எடுத்திருப்பார் பிள்ளைக்கு அப்படின்னு நம்மளாவே நினச்சிக்கிட்டு வர்றோம். அவங்கள்ட்ட அடிக்குவேட் இன்சூரன்ஸ் இருக்கா சார் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு புதிய ஒரு வார்த்தையை பார்க்கும்போது, என்ன அது அடிக்குவேட் இன்சூரன்ஸ்னால் என்ன சார் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து கௌசஜனா வரும்போது ஒரு டிவிஎஸ் 50யோ ஒரு சின்ன ஒரு ஸ்கூட்டரோ ஏதோ ஒன்றா வாங்கியிருப்பீங்க. அந்த ஸ்கூட்டருக்கு அடுத்தது வந்து அந்த ஸ்கூட்டருக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காரோ ஒரு மாருதியோ ஒரு கார் ஏதோ ஒரு அதாவது எப்படின்னா எஸ்யூவி இல்லாமல் ஒரு நார்மல் செடன் கார் ஒன்று வாங்கியிருப்பார். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு எஸ்யூவி ஒரு இன்னோவா லெவலுக்கு ஒரு 7 சீட்டர் வரலாம் வாங்கியிருப்பார். அப்போ அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து உயர்ந்துக்கிட்டே போகும்போது அதுக்கு தகுந்தாப்புல அவர் ஸ்டேட்டஸ் தகுந்தாப்புல அந்த பாலிசி, இப்போ நீங்கள் ஸ்கூட்டர் பாலிசியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இன்னோவாவுக்கு பாலிசி கொடுக்க முடியுமானா முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அடிக்குவேட் இன்சூரன்ஸ் உங்கள் ஸ்டேட்டஸுக்கு ஏற்றாப்புல இன்சூரன்ஸை ரைஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் அந்த விளக்கத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அப்போ தான் அவங்க தன்னுடைய பாலிசி டீட்டெயில்ஸே கொடுப்பாங்க. அவங்களுக்கு பாலிசி டீட்டெயில்ஸை கொடுக்கும்போது வாங்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி இருக்குது. பல டாக்டர்ஸ் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 2 lakhs பாலிசி, 3 lakhs பாலிசி. ஏன்னா பல பேர் என்ன பண்ணிடுவோம், நம்மளாவே அவங்க பெரிய ஆள், அவங்கள அப்ரோச் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அது முடிவு பண்ணாமல் நம்மளா போய் அவங்கள பார்த்து கேட்கறது வந்து ஒரு நல்ல விஷயம். இது தேங்க்யூ. சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து 4வது ஸ்டார். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். அதுக்கப்புறம் 5வது ஸ்டார் என்னன்னா, மேக் எ லிஸ்ட் ஆஃப் பீப்புள். அவங்க கிட்ட இருந்து நோன்னு மட்டும்தான் நம்ம லிசன் பண்ணணும். அவன்கிட்ட இருந்து எஸ்ன்னு லிசன் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் சரி, சான்ஸே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு 100 பேர் இதை மட்டும் ரெடி பண்ணிக்காங்க. உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் இந்த 12 நாட்கள் இவங்க மட்டும்தான். இவங்களை தாண்டி நீங்க வெளியில எங்கேயும் போக வேண்டாம். கடவுள் கொடுப்பாரு, தெய்வத்தால் ஆகாத நின்று முயற்சி தன் மெய்வருத்த கூலி தருன்னு சொல்லிட்டு நீங்க அண்ணனை பார்க்கும்போது எதிர்த்துல இருந்து வரக்கூடிய ஒரு சித்தப்பா பையனோ இல்லாட்டா ஒரு தம்பியோ இல்லாட்டா ஒரு மச்சனனோ யாரோ ஒருத்தர் வந்து பாலிசி கொடுத்துட்டு போவாரு. அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த 5 ஸ்டாரை மட்டும் கையில எடுத்துட்டு, இந்த 5வது ஸ்டார் வந்து என்னன்னா, நீங்க வந்து இவன் எனக்கு நோன்னு தான் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவன நீங்க எழுதி வச்சுக்கிறீங்க. இது ஏன் சார் எழுதி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றேன்னா, இது வரைக்கும் உங்ககிட்ட நோன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி 2 நாளைக்கு முன்னால அண்ணன் குருமூர்த்தி எங்கேயாவது பார்த்திருப்பாரு. குருமூர்த்தி என்ன ஒரு சின்ன ஒரு கிஃப்டை கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஐடியாவை கொடுத்து ஒரு கான்செப்டை மண்டல ஏத்திருப்பாரு. அதுக்கு பிறகு நீங்க போய் அன்னைக்கு மறுபடியும் ஒருக்க இவர் நோன் தானே சொன்னாரு, இருந்தாலும் ஒருக்க டச் பண்ணிடலாமான்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அண்ணன் குருமூர்த்தியோட வேலை என்னென்ன ஒர்க்கு ஹி ஹஸ் டன் இட், அதோட ரிசல்ட் உங்க சைட்ல கன்வெர்ட் ஆயிரும். அதனால இந்த நோன்னு சொல்றதுக்கு நீங்க அதிகப்படியே 200 பேர் 300 பேர்லாம் எடுக்காதீங்க. நம்மளே டென்ஷன் ஆயிடுவோம்.
100 பேர் எடுத்துட்டு இந்த 100 பேரை மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்க. அவன் நோன்னு தான் சொல்லுவான் அப்படிங்கிறத எதிர்பார்ப்போட நீங்க காண்டாக்ட் பண்றீங்க. அவரோட லைஃப்ல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்டை விட்னஸ் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டா ஒரு 2 நாளைக்கு முன்னால எங்கேயோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம். யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு முடியாம இருக்கிறவருக்கு பக்கத்துல இருந்து பார்க்கறதுக்கு போயிருக்கலாம். இல்லாட்டா இவர் ஏதோ ஒரு காலச்சூழல்ல போகும் பொழுது யாரோ ஒருத்தரோட ஸ்டோரியை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழல்ல அந்த உடம்புட்ட நீங்க பேசுறீங்க, நீங்க நினைக்கிறீங்க. அந்த உடம்புட்ட பேச வேண்டாம். அந்த ஆத்மாட்ட பேசுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அந்த ஆத்மா ஒவ்வொரு பதிவையும் உள்ள வாங்கிட்டு மேக்னெட்டிக் இம்பல்சஸ வாங்கி வச்சுட்டு உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்குது. நீ என்கிட்ட நீ நோன்னு தான்ப்பா சொல்ல போற. இருந்தாலும் சரி உன்கிட்ட நான் சொல்ல வேண்டிய என் கடமை சொல்றேன்பா அப்படின்ற மாதிரி சொல்லி இது கையில எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ. இந்த 5 ஸ்டாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்ற ஸ்டார்லாம் வேண்டாம். யூ வில் பிகம் அ சூப்பர் ஸ்டார். அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. வேற என்ன சார் இருக்குதுன்னா, நண்பர்களே ரொம்ப சிம்பிள். இந்த 41 நாள் கிடையாது, 12 நாள் தான். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா சரி, எக்ஸிஸ்டிங் கிளையண்ட் ஒரு 50 பேர் கையில கிடைச்சா போதும். வெல்விஷர் ஒரு 25 பேர், ரெஃபரன்சஸ் ஒரு 25 பேர், பைப் லைன்ல நீங்க இழுத்துட்டு போகிறதுக்கு ஒரு 50 பேர், பிறகு இந்த நோ கால் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருக்கிறதுக்கு ஒரு 100 பேர். அதாவது இந்த பைப் லைன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது இந்த 10 11 மாசமா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் இன்று போய் நாளை வான்னு சொல்லி சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி உள்ளவங்க நீங்க மொத்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 200 250 பேர் இந்த லிஸ்ட்டை மட்டும் ரெடி பண்ணுங்க. இந்த லிஸ்ட்டை தாண்டி நீங்க 251வது ஆள் கூட நீங்க ரெடி பண்ண வேண்டியதில்லை. இந்த 250 பேர்ல 100% யூ வில் குவாலிஃபை ஃபார் எம்டிஆர்டி. அதுக்கு நான் கேரண்டி. அவ்வளவுதான். நீங்க 100% ஆத்மார்த்த பூர்வமா உள்ள இறங்கணும். இறங்குனீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சுது. யூ டூ இட். சொல்றது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பாம்பு நல்லவன் சொல்லுவான், பாம்பு கெட்டதுன்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லதுன்னு சொல்றதையும் காதுல வாங்காதீங்க, கெட்டதுன்னு சொல்றதையும் காது வாங்காதீங்க. நீங்க பாம்பு மாதிரி உங்களோட வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. அவன் நல்லதுன்னு சொல்றதுனால நமக்கு பால் ஊத்த போறது கிடையாது. இவன் கெட்டதுன்னு சொல்றதுனால உடனடியா நம்மளை வந்து மகுடியை வச்சு பிடிச்சு எடுத்து அடிச்சு ஒரு கூண்டுல போட்டு அடைக்க போறதும் கிடையாது. ரெண்டும் நடக்காது. அது ரெண்டுமே இம்மெட்டீரியல் டு அஸ். ஆனா நம்ம என்ன நினைக்கும், இவர் நல்லவர்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு நமக்கு பால் ஊத்துவாருன்னு சொல்லிட்டு அவர் பின்னால வாழை ஆட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அவன் பேச்சு வாக்குல சரி உன்னை நல்லவன் சொன்னா அதுக்காக உன் பின்னால நான் தூக்கியை சமக்க முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருவான். ஒருத்தன் கெட்டவான்னு சொல்றதுனால அவன் பின்னால இவன் லாய்க்கே பட மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அவன் தான் பாலிசி கொடுக்கக்கூடிய சூழல் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா சரி, இந்த மேல உள்ளது முழுக்க உங்களுக்கு நல்லது நல்லதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் மேல உள்ள ஒரு 3 இது. கீழே உள்ள 2 இது பாத்தீங்கன்னா சரி, நோன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். இது வரைக்கும் இந்த பைப்லைன் ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் சாரி இது எக்ஸிஸ்டிங் ப்ராஸ்பெக்ட் 10 மாசம் 11 மாசம் நோன்னு சொன்ன ஆளு 12வது மாசமும் நோன்னு தான் சொல்ல போறேன், இருந்தாலும் நம்ம டச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. இந்த 250 பேரை மட்டும் கையில எடுத்துட்டு லெட்டஸ் ஒர்க் இட் அவுட். ஒர்க் பண்ண வேலை முடிஞ்சு போச்சு. வேற என்ன சார் இருக்குது அப்படின்னா, நண்பர்களே, திட்டங்களை பொசிஷன் பண்ணும் பொழுது, எஸ்பெஷலி இந்த லாப பொசிஷன் பண்ணும் பொழுது தயவு செய்து நீங்க ஒரு சம் அஷ்யூர்டோட போகாதீங்க. ஒரு மெச்சூரிட்டி அமௌண்டோட போறங்க. இப்ப 44 நாள் டெபாசிட், 60 நாள் டெபாசிட், இல்லாட்டா 999 நாள் டெபாசிட். பேங்க்கார டெபாசிட்டுக்கு மட்டும் நாட்களை குறிக்கிறாங்க. அவன் என்னைக்குமே எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றது கிடையாது. நம்மளும் அதே மாதிரி இனிமே என்ன பண்ணுவோம், லாபம் போய் யார்கிட்ட எப்ப சொன்னாலும் சரி, 25 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி வேணுமா, 50 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி வேணுமா, 1 கோடி மெச்சூரிட்டி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெச்சூரிட்டியை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜில என்னென்ன பிளான், நீங்க 25 வருஷம் பாலிசி டேம், 16 வருஷம் பிரீமியம் பேயிங் டேம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஒரு 92 பேர் பாலிசி எடுத்தா போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இந்த இது வந்து 25 லட்ச ரூபா மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி அவர் எடுத்தார் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வி வில் குவாலிஃபை ஃபார் அவர் எம்டிஆர்டி, நோ ப்ராப்ளம். இல்ல 1 கோடி ரூபாய் எடுக்கிற மாதிரி ஆட்கள் இருக்காங்க சார், 24 பேர் கையில கிடைச்சா போதும். 250 பேர்ல 10%க்கும் கம்மி, ஒரு 9% ஆட்கள் எம்டிஆர்டி முடிஞ்சு போச்சுது. லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். ரெண்டாவது உமாங்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் டெல்லிங் யூ, இருக்கிறதுலே போனஸ் ரேட்ல உமாங்குக்கு இந்த அளவுக்கு ஜாஸ்தியா போனஸ் கொடுக்குது. நமக்கு எத்தனை பேருக்கு இந்த போனஸ் ரேட்டு உமாங்குக்கு இவ்வளவு இருக்குங்கிறது நமக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. 0 to 14 வயசு இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு 20 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா 67 ரூபா போனஸ். மற்ற திட்டங்களுக்குலாம் 45 ரூபா இருக்கும்போது இதுக்கு வந்து 67 ரூபா, 22 ரூபா கூடுதல் போனஸ் கிடைக்குது. 50% போனஸ் இன்க்ரீஸ். இதை கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. அதே குழந்தைக்கு 25 வருஷம் கொடுக்குறீங்களா, 62 ரூபா போனஸ். இல்ல ஒரு 30 to 44 வயசு இருக்கக்கூடியவங்க 57 ரூபா போனஸ் 15 வருஷம் டேமுக்கே. இந்த போனஸ் ஹையஸ்ட் போனஸ் ரேட்டுங்கிறது இட் இஸ் செல்லிங் பாயிண்ட். கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் இட். கைண்ட்லி மேக் யூஸ் ஆஃப் இட். அடுத்தது ரெண்டாவது,
இந்த உமங்கில் என்ன சார் பண்றது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு, நான் அந்த கந்தக்கூர் பிரான்ச்சில் வேலை பார்க்கும் பொழுது கந்தக்கூர் பிரான்ச்சில் எம்டிஆர்டிக்கு இந்த ஒரே ஒரு ஸ்லோகன் தான் சொல்லி கொடுத்துருந்தேன். 15 வருஷம் பாலிசி, 15 லட்ச ரூபா சம்மஷூடு, ஜீவன் உமாங் மட்டும்தான். நீங்க இந்த பாலிசியை மட்டும் கையில் எடுத்துட்டு போங்க, வேற எதை பத்தியும் பேசாதீங்க, இயர்லி பிரீமியம் வாங்கிருங்க. இப்போ போல குவார்டர்லி ஈனாச்சு அப்படிங்கிறத பத்திலாம் பேசாதீங்க. இது மார்ச் மாசம். லெட் அஸ் ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் த இயர்லி பிரீமியம். இதை கொஞ்சம் கையில எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு லெவல்ல எத்தனை பேர் நீங்க பார்க்க முடியும். நீங்க முதல்ல ப்ராஸ்பெக்ட் ஐடென்டிஃபை பண்ணீங்க. அந்த ப்ராஸ்பெக்ட்டுக்கு என்னென்ன பாலிசிகள் என்னென்ன லெவல்ல கொட்டேஷனை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கைட்லைன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிளானை பத்தி நான் சொல்ற வேண்டியது கிடையாது. உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் ஒரு 2-3 பிளானை மட்டும் நான் போட்டு வச்சிருக்கிறேன். கைண்ட்லி டேக் கேர். இது வந்து உமாங்க புஷ் பண்ணி கொடுக்குது. உமாங்க ஏன் புஷ் பண்றோம்? இதுக்கு தான் போனஸ் ரேட்டு ஜாஸ்தி. அதற்கடுத்து இந்த உமாங்க பேக்கேஜா தூக்கிட்டு போடுது. 25 லட்ச ரூபா சம்மஷூடா கொடுக்காம 25 லட்சம் சம்மஷூடா கொடுத்துட்டு 8% சார் வருஷத்துக்கு ஒருக்க தான் பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லி சொல்றதுக்கு பதில் அந்த 25 லட்சத்தை 2 லட்சம் 2 லட்சமா ஒவ்வொரு மாசமும் டேட் பேக் பண்ணி எடுத்துட்டு மார்ச்ல ஒரு 3 லட்ச ரூபாய் போட்டு 25 லட்ச ரூபா சம்மஷூட நம்ம பேக்கேஜா கையில கொடுத்தோம் அப்படின்னா மாசம் 16,000 ரூபாய் 16,000 ரூபாய் அவருக்கு பென்ஷன் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். நமக்கும் பிரச்சனை கிடையாது. இடையில அவர் எதுவும் கெட்டாம விட்டாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், பெய்டப் பாலிசிக்கும் நமக்கு இதுல பென்ஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் குட் ஃபார் அஸ். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். அதற்கடுத்து நண்பர்களே, உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா சரி, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு போதனை பண்ணாரு. ராமரை வந்து மானசீக குரு இல்லைன்னா குருவா நம்ம ஆஞ்சநேயர் பகவான் ஏத்துக்கிட்டாரு. உலகத்துல நீங்க எங்க பார்த்தாலும் சரி ஆஞ்சநேய பகவானுக்கு கோயில் இருக்குது. அர்ஜுனருக்கு எங்கேயாவது கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏதாவது இருக்கலாம். குருமூர்த்தி அண்ணா அதை கரெக்ட் பண்ணி சொல்லட்டும். ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க வாய்ஸ் இந்த கொஞ்சம் பரமாத்மா கம்மி சொல்லி இருக்கு சார். கொடுக்குற நேரத்துல அந்த சார், பரமாத்மாவோட வழியில வந்தவங்க என்னன்னா வாய்ஸ் ஹலோ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. இப்ப பரவாயில்ல. இந்த ஆஞ்சநேயரை பத்தி பேசும்போது வாய்ஸ் கூட இருந்தது. அர்ஜுனரை பத்தி பேசும்போது வாய்ஸ் கம்மியா இருந்தது சார். ஓ அதான் அர்ஜுனர் பேசணுன்னே வாய்ஸ் கம்மியா போச்சுதுன்னா ரைட்டு. நண்பர்களே, அர்ஜுனனுக்கு உலகத்துல இப்ப எங்கேயாவது கோயில் இருக்கு அப்படின்னு பார்த்து எனக்கு தெரியும் எங்கேயும் இருக்கிற மாதிரி என்னோட நாலஞ்சுல இல்ல. எங்கேயாவது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா திருமண பக்கம் எல்லாமே ஆஞ்சநேயருக்கு கோயில் இருக்குது. இது ஏன் அப்படின்னா அர்ஜுனன் வந்து எதை எடுத்தாலும் சரி சந்தேகப்பட்ட ஆளு. கிருஷ்ணன் இதை பண்ணுடா, சண்டை போடுறா, ஏன் சண்டை போடணும், டேய் நான் சொல்றேன் கேளுடா, ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கெல்லாம் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஆத்மா தான் நம்மளோட அண்ணன் அர்ஜுனன். ஆனா ஆஞ்சநேய பகவான் பாத்தீங்கன்னா சரி, தூக்கணுமா, ஒன்னேல முடியுமா, நீங்க சொல்லிட்டீங்களா, ரைட்டு நான் தூக்கிட்டு வந்துருந்தேன், அவ்வளவுதான். எஸ் பாஸ் 3 பேக்ஸ் ஃபுல் அப்படிங்கிறத தவிர அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. நீங்க சொல்லிட்டீங்கன்னா செஞ்சிடலாம், நீங்க சொல்லுங்க நான் செஞ்சிருந்தேன், என்னையால முடியும், நீங்க சொல்றீங்களா என்னையால மட்டும்தான் முடியும் அப்படின்ன மாதிரி 100% என்னையால முடியும் முடியும் ஐ கேன் சொல்லி அவர் நம்பிக்கையோட இருந்ததுனாலதான் திருமண பக்கமெல்லாம் இன்னைக்கு நம்ம ஆஞ்சநேய சுவாமிகளோட சிலைய வச்சிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் சரி டவுட்டு, நீ எம்டிஆர்டி ஆகணுமா, ஆகி என்னத்த பண்ண போறேன், எப்ப நிறைய கமிஷன் வரும், கமிஷனை வாங்கி இப்படி எதற்கெடுத்தாலும் டவுட்டிங் நம்ம இருந்தோம் அப்படின்னா இல் பி லைக் அவர் அர்ஜுனா. யூ வில் நெவர் ஹேவ் எனி ரெப்புடேஷன், எனி ரெகக்னிஷன், எனி ரிகார்டு. ஸோ தயவு செய்து யாராவது ஒருத்தர் சொல்றாங்க, இப்போ இன்னைக்கு எஸ்டிஎம்ஏ சொல்லிட்டாருப்பா, நான் முயற்சி பண்ண போறேன், ஐ கிவ் ஆட்டோ சஜஷன் படி என் மைண்டுக்கு கொடுக்க போறேன், 5 ஸ்டார் ஸ்ட்ராட்டஜி கையில இருக்குது, 5 ஸ்டார் ஸ்ட்ராட்டஜியை தூக்க போறேன், ஸ்கெட்ச் போடுதோம் தூக்குதோம் அப்படி சொல்லிட்டு நீங்க இறங்கி அடிங்க, வானமும் வழிவிடும், இமயமும் இடம் கொடுக்கும். லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். பிறகு ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீட் ஆஃப் தவர் என்னன்னா உங்களோட ரெடிமேடா கையில இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டை மட்டும் பாருங்க. அந்த ஆப்ஷன் நம்பர் 4 ஸ்டார்ல சொன்னது எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர், 1st ஸ்டார், 2nd ஸ்டார், 3rd ஸ்டார். பிறகு ரிப்பீட் பையர்ஸ், இவங்க ரெஃபரல் தான் நம்ம 3வது ஸ்டார்ல சொல்லியிருக்கோம். இந்த பிரீமியம் வேல்யூ கொஞ்சம் கூட்டி கொடுத்து பாருங்க, கவரேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்சி சேல க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு அர்ஜென்சி கொடுங்க. ஏன் அப்படின்னா மார்ச் க்ளோஸ் ஆயிரும், மற்றதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏப்ரல் மாசம் நீங்க போய் சொன்னீங்கன்னா மார்ச் மாசம் வரைக்கும் டைம் இருக்குன்னு கஸ்டம் சொல்லுவாரு. இப்ப போல க்ளோஸ் ஆகுது, நமக்கு சாதகமா இருக்குது. இதை கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. wherever it is possible, create the plan combination, ஒரு பேக்கேஜ், ஒரு டேர்ம் பிளான், ஒரு மணி பேக் பிளான்,
ஒரு எண்டமெண்டல் பிளான், ஒரு ஹோல் லைஃப் பிளான், இப்படி இந்த மாதிரி பேக்கேஜை எடுத்து கொடுத்துட்டு போயிருங்க. நண்பர்களே, உங்களோட ஒர்க் பாத்தீங்கன்னா சரி, ஒரு நாளைக்கு ஒரு 10 கால் எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர் கொடுத்துருக்கணும். ஒரு 10 கால் ப்ராஸ்பெக்ட். இந்த ப்ராஸ்பெக்ட்ங்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் நம்பர் ஸ்டார் 4th ஸ்டார்ல இருக்கக்கூடியவர், அதுக்கு பிறகு 5th ஸ்டார் நோன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். மத்தவங்க இவங்க 2 இருந்தா அதுல ப்ராஸ்பெக்ட்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். இவங்க கிட்ட கூப்பிடுங்க. பிறகு ஃபாலோ அப் ரிமைண்டர், ஏற்கனவே இன்னைக்கு இன்று போய் நாளை வா சொன்னது இருக்குது எல்லாத்தையுமே, அதுக்கு இன்னொரு 10 கால் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 100% இந்த 30 கால் காலையில இருந்து சாயங்காலம் முடியுதுக்குள்ள. அதுக்காக நைட்டு 10 மணிக்கு போன் பண்ணி, சார் இன்னைக்கு ஒரு பாலிசியை பத்தி பேசணும்ல, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. வீட்டுல இருந்து வந்தீங்கன்னா ஒரு வீட்டு கால வேலையை முடிச்சிட்டு வெளியில வாங்க. பெஸ்ட். கஸ்டமர் சாப்பிடணும். உடனே வர சொன்னாருன்னா, நீங்க போகக்கூடிய லெவல்ல, டைம் இருக்கக்கூடிய லெவல்ல அந்த 30 காலையும் முடிச்சிடணும். ஸ்டேஜ்ல போய் நிக்க போறோம். பிரவீன் கூடவோ, அண்ணன் குருதி கூடவோ, இந்த எம்டிஆர் ஸ்டேஜ்ல போய் நின்று, உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல் கூட நானும் நின்று போட்டோ எடுக்க போறேன். மவனை, என் சார்புல என் உடம்பு தான் அங்க போய் காணர் வாங்க போகுது. ஆனா உள்ள இருந்து அவ்வளத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடாது. மைண்டு, ஓ மை மைண்ட், யூ ஆர் த பர்சன் ஹூ வாஸ் கோயிங் டு என்ஜாய். நீ தான் கூட இருந்து அவ்வளத்தையும் அனுபவிக்க போற. உனக்காகத்தான் நாங்க போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னைய ஒழுங்கா வழி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு பழியை தூக்கி மனசு மேல போடுங்க. மைண்ட் வில் டேக் கேர். மைண்ட் வில் டேக் கேர். நண்பர்களே, நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்து, நம்ம எல்லாரும் ஒரு ஒரு வழியை பத்தி நம்மளோட சமீபத்துல நம்ம பர்வீன் சுல்தானமா அவன் ஒரு ஸ்பீச் எனக்கு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல, உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அடி வரும். உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அப்ப என்னன்னா, நீங்க கொடுக்கக்கூடிய பிரசன்டேஷன்ஸ் வந்து உங்களோட திறமை வந்து அந்த அளவுக்கு உச்சகட்டத்துல இருக்கணும். திறம் வியந்து மத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய லெவல் ஓஹோன்னு இருக்கணும். இது வந்து உன்னது. அதற்கடுத்து திறம் வியந்து செயல் மறந்து, அதாவது நீங்க பண்ணி கொடுக்கக்கூடிய பிரசன்டேஷன், the way in which you are conducting yourself, அந்த பக்கம் என்னன்னு எல்லாத்தையும் மறந்து நீங்க சொல்றதா சரி, நீங்க சொல்றதா கரெக்ட்னு சொல்லி கேட்கக்கூடிய லெவல்ல உங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். அந்த அதுல 2 வார்த்தை மட்டும் நாங்க கடன் வாங்கி இருக்கிறேன். திறம் வியந்து செயல் மறந்து. நம்ம செய்யக்கூடிய செயலை மறந்துடக்கூடாது. நம்ம கான்சியஸா இருக்கணும். நீங்க செய்யக்கூடிய செயல், the way in which you are presenting, அதுல எதுக்கு இருக்கிறவன், அவங்க என்ன சொல்ல வந்தா, அவங்க என்ன செய்ய வந்தாங்கதான் மறந்துடணும். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு உங்களோட திறமை இருக்கணும். இதை மட்டும் 12 நாட்கள் செய்யுங்க. மனசை ஒருமுகப்படுத்தி செய்யுங்க. 100% திங்ஸ் வில் ஹேப்பன். இட் இஸ் இன் அவர் ஃபேவர். ஒரே ஒரு விஷயம், அழுதுகிட்டு இருந்தாலும் சரி உழுதுகிட்டு இருக்கணும். அழுதுகிட்டு இருந்தாலும் சரி கால் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு என்னோட நாள் மோசமான நாள், கால் பண்ணிக்கிட்டு இருங்க. இன்னைக்கு நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, கால் பண்ணிக்கிட்டு இருங்க. கால் பண்ணா மறக்காதீங்க. ஒரு நாளைக்கு 30 கால். நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 250 ப்ராஸ்பெக்ட் தான் கையில் கொடுத்துருக்கிறேன். 12 நாட்கள் இருக்குது. 360 பேரை நம்ம கான்டாக்ட் பண்ணலாம். 360 பேர்ல 250 பேர்ல திருப்பி திருப்பி ஒன்று சரியான முடிக்கிற தருவாயில மீண்டும் அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. திருப்பி வர்றதுக்கு முன்னாடி சார் சொன்னாரு வந்து அர்ஜுனருக்கு வந்து எங்கேயுமே கோயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. விஷ்ணுதேவ் சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஆண்டவன் வந்து இறைவனே வந்து ஒரு ஆஞ்சநேயன் மாரி நமக்கு இந்த நேரத்துல வந்து அனுப்பிச்சிருக்காரு. நம்ம அத்தனை பேரையும் அர்ஜுனரா ஆக்குறதுக்கு. அர்ஜுனருக்கு வந்து நம்ம மகாபலிபுரத்துல ஒரு யுனெஸ்கோ அவார்டு வாங்கின மகாபலிபுரத்தோட சிறப்பே வந்து அர்ஜுனருடைய அந்த இதுதான். ஆமா, அர்ஜுனன் அந்த ஒரு சிறப்பான ஒரு இது வந்து என்னன்னா, சிவபெருமான் வந்து ஒரு பசுபதீஸ்வரர் வெப்பன் கொடுக்கும்போது அந்த சிவன் அந்த இதை வந்து தாங்கி அதை அனுபவித்து ஜெயிச்சவர் வந்து அர்ஜுனர் சொல்வோம். அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு வந்து விஷ்ணுதேவ் சார் வந்து சிறப்பான ஒரு ஒரு அர்ஜுனர், அதாவது என்னன்னா ஒரு வெப்பன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய அஸ்தியை நமக்கு ஒரு கொடுத்திருக்கிறார். இந்த மாரி ஒரு விஷயத்தை பயன்படுத்தி நாம் வந்து மீண்டும் ஜெயிக்கணும். சார் உள்ள வந்துட்டு இருக்கார். அவர் சொன்ன விஷயத்துல முக்கியமானது வந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதாவது வந்து இந்த உமாங்க பொறுத்த வரைக்கும் 12 பாலிசி கொடுக்கறதுக்கு
இந்த நேரத்துல வந்து அற்புதமான பொன்னான வாய்ப்பு இந்த 12 நாள். இந்த 12 நாள்ல வந்து நீங்க உமங்க பொறுத்த வரைக்கும் டேட் பேக் பண்ணி ஒரு சிறப்பான எம்டிஆர்டி ஒரு உமங்க மூலியமாகவே கூட வர முடியும். அதுக்கு வந்து டேட் பேக் ஆப்ஷன் வந்து நம்ம பயன்படுத்தணும். டேட் பேக் ஆப்ஷன்ல வந்து நிறைய பலன்கள் பத்தி நான் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது, நம்ம வந்து டேட் பேக் ஆப்ஷன்ல இந்த ஈனாக்கு வந்து ஒரு 4 பாலிசி போடுறோம் அப்படின்னா 4 விதமா கூட நீங்க வந்து டேட் பேக் பண்ணி 4 தவணை முறையிலையும் பிடிக்க வைக்க முடியும். ஒரே நிமிஷம், இந்த சார் எனக்கு போன் அடிக்கிறாரு. சிவா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சார் வந்து இப்போ இன்னைக்கு வகுப்புல என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட். அதாவது நீங்க அதுல ரிட்டர்ன் கூட இருக்கும், இதுல ரிட்டர்ன் கூட இருக்கும் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுடைய வருமானத்தை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அதுதான் இன்சூரன்ஸ். நம்ம வந்து ஒரு வேலைக்கு போனோன்னே, ஒரு மேரேஜ் ஆனோன்னே நம்மளை சுற்றி நம்மளை வந்து நமக்கு டிபெண்டன்ஸ் வந்துடுறாங்க. அந்த டிபெண்டன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நம்ம சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது பிரச்சனை இல்லை. நம்ம சம்பளம் ஆள் இல்லைங்கும் போது என்ன ஆகும், அவங்க டிபெண்டன்ஸுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும். அதனால நம்மளுடைய சம்பளத்தை நம்ம வந்து முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதான் ப்ரொடெக்ஷன் ஃபர்ஸ்ட். அதுதான் முதல்ல சொன்னாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிக்குவேட் இன்சூரன்ஸ். வந்து நீங்கள் வந்து எப்படிலாம் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் தந்தாப்புல இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும், அதை பற்றி சொன்னாங்க. இப்போ நீங்கள் நம்ம இந்த 12 நாளைக்காக நமக்கு வந்து ஜண்டு பஞ்சரிஸ்ட் அப்படின்னு ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க. ஜண்டு பஞ்சரிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆயுர்வேத மருந்து கொடுப்பாங்க. அதில் வந்து 5 விரலை காட்டுவாங்க. அந்த மாதிரி 5 ஸ்டாரை கொடுத்து நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ளதை சொல்லி நல்லதை செய்தால் உலகம் நம்மிடம் மயங்கும். உள்ளதை சொல்லுங்க, நல்லதை செய்யுங்க, உலகம் உங்கள்கிட்ட மயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயத்துக்காக நம்ம பயணிக்கும் போது பிரபஞ்சமே நம்மளோட பயணிக்கும். நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு வந்து நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரபஞ்சம் வரும். இப்போ அவங்க ஆக்சுவலாக சொன்னதோட கிறிஸ்பான ஒரு இது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இப்போ ஒரு 12 நாளில் நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் சார். இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மழை பெய்யுது, இல்லை நீங்கள் வந்து கொடை எடுத்துகிட்டு போவீங்க, இல்லை ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போயிடுவீங்க. எப்படியோ அந்த கல்யாணத்துக்கு என்னென்ன வேலையெல்லாம் நீங்கள் எவ்வளவு தடங்கள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவ்வளவையும் விட்டுட்டு இந்த கல்யாணம் மட்டுமே தான் நம்ம செய்யணும். அந்த ஒரே ஒரு முனைப்போட செய்கிறீங்களே, அது மாதிரி இந்த 12 நாளைக்கு நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது தான் சார் வந்து சொல்ல வந்தது. அதை தான் வந்து அவங்க வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அழகாகவும் சிவா சார் வந்துட்டார். அவருக்கே உள்ள பாணியில சார் கொடுத்துருக்காங்க. சார் வந்துட்டார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. Friends, that is what I thought of putting it before you. Thanks for the patient hearing. I'm sorry today there was some disturbance. காலையிலேருந்து 2-3 கூகுள் மீட் மொத்தத்தில் இருந்தனால என்னமோ தெரியல, என்னோட நெட்வொர்க் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. ஐம் so sorry. ஓகே. எஸ் அண்ணா, யூ கேன் டேக் கேர் ஆஃப் இட். ஸோ இந்த 5 ஸ்டாரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 5 ஸ்டார்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 250 தான் ப்ராஸ்பெக்டை கையில் எடுக்க சொல்லியிருக்கிறேன். இந்த 5 ஸ்டார்ல 250 பேர் நீங்க கையில் எடுத்தீங்கன்னா நிச்சயம் நீங்களும் இன்சூரன்ஸ் உலகின் சூப்பர் ஸ்டார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கூடுதலா இன் அடிஷன் யூ வில் குவாலிஃபை ஃபார் மார்ச் மேனியா கேம்பெயின். அதற்கடுத்து 2வது யூ வில் குவாலிஃபை ஃபார் அவர் ஃபாஸ்ட் ட்ராக் எம்டிஆர்டி. 3வது ஒஸ்ட் கம் ஒஸ்ட். நீங்க அதுல பாதி பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ஒரு 25,000 rupees கேஷ் அவார்டும் கையில கிடைக்கும். லெட் அஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஃப்ரெண்ட்ஸ், த இண்டஸ்ட்ரி இஸ் சோ குட். ரெகுலேட்டர் இஸ் இம்ப்ளிமெண்டிங் சோ மெனி நியூ சேஞ்சஸ். வர்றது எல்லாமே நம்ம எல்ஐசிக்கு சாதகமா வருது. இதை வந்து நம்ம சரிவர பயன்படுத்தி கொள்ளுங்கள். இருக்கக்கூடிய நாட்கள், இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல் எல்லாத்துக்கும் வசந்தமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ரைட்டுங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப கிறிஸ்பா அழகா ஒரு 5 ஸ்டாரை கொடுத்து எல்லா முகவரையும் 5 ஸ்டார் முகவரை ஆக்குறீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ சிவா. சார் வந்து இன்னைக்கு ஒரு ஐ ஓப்பனரா வந்து இந்த நேரத்துல ஒரு குரூஷியல் நேரத்துல கொடுத்திருக்காரு. கேள்வி பதில் ஒரு இன்டராக்ஷன் வந்து ஒரு 3 பேர் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு செஷன் முடிக்கலாம். கேள்வி கேட்கறவங்க உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரை போடுங்க. பேர் இல்லாதவங்கள கூப்பிடாதீங்க. ஓப்போ கிப்போ எல்லாம் போட்டா கூப்பிட மாட்டோம் சார். பேர் இருந்தா தான் கூப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் ஜெயக்குமார் கூப்பிடுங்க. ஜெயக்குமார். அன்மியூட் பண்ணீங்க சார். ஜெயக்குமார். பேசுங்க. அன்மியூட் பண்ணிட்டீங்க சார், பேசுங்க சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது, பேசுங்க தம்பி. சொல்லுங்க தம்பி. சார் குட் ஈவினிங் சார். நான் கோயம்பேடு பிரான்ச் ஏஜென்ட் சார்.
சார் சந்தோஷம், ஜஸ்ட் வாழ்த்துக்கள். எனக்கு என்ன இப்போ கிளாரிபிகேஷன் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற விஷயத்தெல்லாம் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் சார். பட் ஆனா ஆ, இப்போ எனக்கு என்ன டவுட்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ 5 ஸ்டார் நம்ம லிஸ்ட் எடுத்துடுறோம் சார். இவங்கள போய் டைரக்ட் விசிட் பண்ணி பேசணுமா, அப்படி இல்லைன்னா வந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகணுமா சார்? தம்பி 2 விஷயம். இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றதுக்கு நாட்கள் இருந்தது அப்படின்னா நான் எல்லார் வீட்டுக்கும் வந்து வெத்தலை பாக்கு வச்சு இன்வைட் பண்ணலாம். எனக்கு நாள் இல்ல. நாள் கரெக்ட் இல்லைங்கிறதுனால சார். முதல்ல அத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பி விட்டுட்டு இன்விடேஷன் அனுப்பி விட்டுட்டு தலைவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படி ஒரு சிக்கலான சூழல் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருப்பேன் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு ஹலோ சார் மீண்டும் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மேக்சிமம் மொபிலிட்டியை குறைச்சிருங்க. சென்னை மாதிரி இடத்துல கஸ்டமர்கிட்ட போய் நீங்க 2 இடத்துல போய் பார்க்க போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னா வர்றதுக்குள்ள நம்மளோட இது முடிஞ்சு போகும், ஒரு நாள் முடிஞ்சு எஸ் போகும். சார். அதனால எஸ் என்னோட சார். வேண்டுகோள் ட்ரை டு கனெக்ட் தம் ஓவர் ஃபோன், ஓவர் வாட்ஸ்அப். இதை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பாருங்க. ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அருமையான கேள்வி, அருமையான விளக்கம். அடுத்தது கிருஷ்ணன் பொன்னையா, பெங்களூர்ல இருந்து கிருஷ்ணன் பொன்னையா. பேசுங்க கிருஷ்ணன் பொன்னையா, பேசுங்க, அன்மியூட் பண்ணீங்க. எஸ் தம்பி கோபால், தம்பி கிருஷ்ணன் பொன்னையா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் விஷ்ணுதேவ் சார். ஐயா, நான் உங்களை பத்தி எங்க பிரான்ச்ல ரொம்ப பெருமையா பேசுறேன். நான் உங்களுடைய மீட்டிங்ல நிறைய அட்டன் பண்ணிருக்கேன் ஆன்லைன்ல. என்னுடைய ஸ்மால் ரிக்வஸ்ட், சிஎல்ஐ மாதிரி நம்ம குருமூர்த்தி சார் மாதிரி நாங்க வரணும்னா சிஎல்ஐல இப்போ இந்த ஸ்டேஜ்ல எனக்கு ஒரு 50 பாலிசி தேவை என்னுடைய ஏஜென்ட் மூலமா. அதுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க ஐயா. ஐயா இதுல சிஎல்ஏ மாதிரி குருமூர்த்தி ஐயா மாதிரி வரணும் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு ஒரு ஆலமரம் வேணும்னு கேக்குறீங்க. அடையார் ஆலமரம் மாதிரி ஒரு ஆலமரம். அந்த ஆலமரம் வளர்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 2 வருடங்கள் 3 வருடங்களாவது டைம் கொடுக்கணும். ரெடிமேடா ஒரு ஆலமரம் வேணும்னா நான் போன்சாய் ஆலமரம் கடையில தான் வாங்கி கொண்டாந்து கொடுக்க முடியும். இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப சிம்பிள். ஏஜென்சி இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்மளோட லெப்டினன்ட்ஸ் அவங்க நல்லா இருக்கிற மாதிரி பாருங்க. பாயிண்ட் நம்பர் 1. பிறகு 2வது, உங்களுக்கு ஒரு 50 பாலிசிகள் வேணும் அப்படின்னா எந்த கிளையண்ட், எந்த முகவர், உங்களோட முகவர்ல ஒருத்தர் 50 பாலிசிகள் ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலா இருக்காருன்னு பாருங்க. பவானியில 50 பாலிசிகள் முடிக்கிறது பெரிய கஷ்டமான விஷயங்கள் கிடையாது. நமது சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வேலை பார்த்துருக்கிறேன். அங்க 50 பாலிசிகள் ஒரு மாசத்துல முடிக்கணுங்கிறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. உங்களோட முகவர்கள் அப்படிப்பட்ட இன்ஃபுளுன்ஷியல் சைடுல இருக்காங்களா இல்லையா, அவங்களுக்கு உண்டான வாய்ப்பாளர்கள் அப்படி இருக்காங்களான்னு மட்டும் பாருங்க. போனீங்கன்னா யூ கேன் கெட் இட் கனெக்டட் வெரி வெல். அந்த பவானியை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால சொல்லுதான், யூ கேன் டூ இட், யூ ஆர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட். பெங்களூர் அதுல கொஞ்சம் பெங்களூரா, சாரி, இப்போ ரைட்டு, கொஞ்சம் பெங்களூர்னா இன்னும் கொஞ்சம் வசதி ஜாஸ்தி. என்ன உங்களுக்கு 100% யூ காட் டு கேட்ச் ஹோல்ட் ஆஃப் த பீப்புள் த்ரூ இன்டர்நெட் மற்றது மூலியமா தான். வாட்ஸ்அப் இல்லைன்னா சோசியல் மீடியால தான் பிடிச்சிக்கிட வேண்டியது இருக்கும். யூ ஆர் கேப்பபிள், யூ கேன் டூ இட். பிறகு அந்த ஐடி செக்டர் கொஞ்சம் முன்ன பின்ன தொய்வடைஞ்சு ஒரு டில்லி டாலிங்ல இருக்குது. இந்த ஐடி செக்டர்ல இருக்கக்கூடிய ஆட்களை பாருங்க. நம்ம கிட்ட இப்ப தஞ்சாவூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐடி செக்டர்ல ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ வேலை பார்த்துக்கிட்டு பேரலா இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்சி பண்ணி ஓஹோன்னு இருக்கிற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. யூ கேன் திங்க் இட் ஓவர், யூ கேன் திங்க் இட் ஓவர். சென்னை பல்லாவரம் துணைக்கிளை, தாம்பரம் கிளையில பல்லாவரம் துணை கிளையில எனது நண்பர் ஒருத்தர் ஐடியில் அப்பவே நல்ல நல்ல சேலரி வாங்கிட்டு இருந்தாரு. அங்க ஏன் இருக்கிறேன் அப்படின்னா அங்க இருந்தா தான் சார் ஆள் பிடிக்க முடியும், அதுக்காகத்தான் நான் ஐடியில வேலை பார்க்கறேன்னாரு. ஒவ்வொரு மாசமும் சாலிடா ஒரு 10 லட்சம் ரூபாய் பிரீமியத்தை கொண்டு வந்துருவாரு. அதனால லெட் அஸ் டேக் கேர் ஆஃப் இட். குட், தேர் இஸ் a very good opportunity for you. அண்ணன் குருமூர்த்தியை விட மேல வரணுங்கிறத அண்ணன் குருமூர்த்தியை விருப்பப்படுவாரு. நீங்க அவரை விட மேல வருவதற்கு வாழ்த்துக்கள். இல்ல நீங்க அவர் மாதிரி நினைக்காதீங்க, அவரை விட நீங்க மேல வரணுங்கிறது அண்ணனோட ஆசை. நீங்க அவரை விட மேல வந்து இனி ஒரு 2 இடத்துக்கு இதை இன்னொரு 2 அடுத்த லெவல் 2 லெவலுக்கு மேல போகணும். அவ்வளவுதான். வாழ்த்துக்கள், சிறப்பா வந்துருவீங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது ஃப்ரீயா இருக்கும்போது லெட் அஸ் பி இன் டச். போன்ல பேசுங்க, we will take it up. கணேசன் கள்ளக்குறிச்சி. கணேசன் கள்ளக்குறிச்சி. ஓகே 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 சார். சார் விஷ்ணு சார் வணக்கம். நான் உங்களை பத்தி நான் அப்புறம் கணேசன் ஜி வணக்கம்மா. வணக்கம் 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 சார். சார் ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பரா இருக்கு சார், அருமையா இருக்கு சார், நல்லா இருக்கேன்.
சார் லாஸ்ட் இயர் வந்து போன நல்லது வருஷத்துக்கு முன்ன வருஷம் சூப்பர். வந்து இந்த உங்களுடைய திண்டிவனத்துல உங்களுடைய மீட்டிங் அட்டன் பண்ணி தான் சார் நான் அட்டன் பண்ணி முடிச்ச பிறகுதான் வந்து எம்டிஐடி முடிச்சேன் ஃபைனலா கடைசியா. ஆமா உங்க சீனியடியும் நீங்களும் ஸ்பெஷலா தேங்க் பண்ணீங்க. பிறகு ஆமா கள்ளக்குறிச்சியில சார், ஆமா என் கூட ஒர்க் பண்ண ஒரு முகவர் நீங்க, உங்களை பத்தி கேட்கவே வேண்டாம். ரைட்டு, சந்தோஷம், வாழ்த்துக்கள், சார். சொல்லுங்க. நீங்க கொடுத்த ஜீவன் ஸ்ரீ பூரா எல்லாமே சார் அருமையா எல்லாமே மெச்சூரிட்டி ஆகிட்டு இருக்கு. எல்லாமே திருப்பி எல்லாம் நிறைய பாலிசி ஆகிட்டு இருக்கு சார். உண்மையிலுமே வந்து எப்பவுமே வந்து யார் வந்தாலும் சரி உங்களை வாழ்த்துக்கள். என் ஜென்மத்துக்கு மறக்க முடியாது சார். ஆக்சுவலா வந்து சார் இந்த டைம்ல வாழ்த்துக்கள். வந்து இந்த 19ஆம் தேதி உங்களுடைய இந்த ஜூம் மீட்டிங் வந்து சார் இந்த மார்ச் மாசத்துல மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் சார் எல்லாத்துக்குமே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கே வந்து ஏதோ மார்ச் போயிருச்சு, ஏதோ பெருசா ஒன்றும் பண்ணலையான்னு நினைச்சேன் சார். நானு இந்த மீட்டிங் வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிறேன் சார். நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்து ஜீவன் உமங் வந்து நிறைய பிளான் கொடுத்துருக்கேன். ஜீவன் உமங்குடைய என்ன அது 67 ரூபா போனஸ்ன்றது வந்து நீங்க சொன்ன பிறகு தான் சார் நான் நல்லாவே ஆக்சுவலா அனலைஸ் பண்ணேன். நான் இதுக்கு பிறகு நிறைய ஜீவன் உமங்க கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். பண்றேன் சார். நான் சரி, ஒரே ஒரு விஷயம், அண்ணன் குருமூர்த்திக்கு முன்னால 2 பேரும் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துக்கிடுவோம். போன தடவை எடுத்துக்கலாம் சார். திண்டிவனம் மீட்டிங்ல நீங்க இந்த மாதிரி இப்ப ஏர்லிபர்ட் எம்டிஆர்டி முடிக்கிறீங்க. நான் சார் இன்னைக்கு ஐ வில் முடியும் டெல் சார். யுவர் சீனியரியம். ஓகே சொல்லியிருந்தேன். ஷூரா சார். எப்ப அண்ணன் கண்டிப்பா கணேசன் கண்டிப்பா லைன்ல சார். வந்தார், அவர் எம்டிஆர்டி ஆகிறன்ட்டார்ப்பா அப்படின்றத. ஃபார்ச்சுனேட்லி பார்த்திபன் உங்க சீனியர் பிஎம் கூட ஹி வாஸ் மை டெபுட்டி. அவர்கிட்டையும் ஆமா போட்டு சார். சொல்லியிருந்தேன். அவருக்கு உண்டான சப்போர்ட்டை பண்ணி கூட ஹேஸ் டு குவாலிஃபை ஃபார் எம்டிஆர்டிங்கிறத சொல்லியிருந்தேன். வாழ்த்துக்கள். ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது தேங்க்யூ, கிருஷ்ணமூர்த்தி தேங்க்யூ, தேங்க்யூ. வெள்ளூர். கணேசன் கிருஷ்ணமூர்த்தி வெள்ளூர் போட்டோகிராஃபர். ஐயா சார். பேசுங்க, டக்குன்னு கேள்வி மட்டும் கேளுங்க. ஓகே ஓகே இதை சார். பத்தி கேள்வி சாருக்கு எப்படி நல்லாவே சார்? தெரியும். சார் வெள்ளூர் டிவிஷன்ல சார். கேளுங்க, கேக்குது ஐயா. கேளுங்க. சார் வெள்ளூர் டிவிஷன்ல வந்து இப்ப இந்த ஜீவன் உமங்க 12 மாசம் 12 பாலிசி 2015 நான் தான் கட்டிக்கிறேன் சார். அதன் பிறகு இந்த ஜீவன் சரி நீங்க வடிவமைச்ச இந்த பாலிசி 18 லட்சம் மெச்சூரிட்டி வரும்னு சொல்லிட்டு இப்ப 19,87,000 மெச்சூரிட்டி வந்துச்சு சார் கஸ்டமருக்கு. அந்த மெச்சூரிட்டி வாங்கி கொடுத்த உடனே பீமா லட்சுமி வந்து 1,60,60,000 பிரீமியம் வாங்கணும் சார். நல்லது, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். தேங்க்யூ சார். மகிழ்ச்சி சார் கங்கராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் சார். மகிழ்ச்சி. தேங்க்யூ அடுத்தது, தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. அடுத்தது விவோ மாலா டி மாலா விவோ Y35 அவங்களோட கடைசியா முடியுது. விவோ டி மாலா இல்ல அவன் சும்மா just விட்டுருங்க, ஏதோ தெரியாம கை தூக்கிட்டாங்க. ஓகே ஓகே, அடுத்தது நீங்க அடுத்த ப்ரோக்ராம் அஜெண்டா போயிடலாம். நெக்ஸ்ட் அஜெண்டா போயிடலாம் சிவகுமார். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். ரவிராமன் அனைவருக்கும் நன்றி கூறுவார் நமது ட்ரெஷரர் ரவிராமன். இன்னைக்கு சிறப்பான நிகழ்ச்சி. இந்த சிறப்பான நிகழ்ச்சியினால பல பேர் இன்னைக்கு பயன்படுத்தி இன்னைக்கு எல்லாருமே எம்டிஆர்டி ஆகணும். அதுக்கு அந்த 5 ஸ்டார் ஏஜென்ட்டா ஆக்கணும். அதுதான் இப்போ நீங்கள் இப்போ ஏர்லிபர்ட் எம்டிஆர்டி யார் ஆகிறாங்களோ அவங்களாம் 5 ஸ்டார் ஏஜென்ட் சார் சொல்லிட்டாங்க. அதனால அந்த 5 ஸ்டார் ஏஜென்ட்டா எல்லாரும் மாறணும். ரவிராமன் பேசு. நன்றி மகிழ்ச்சி. தேங்க்யூ. பாத்தீங்கன்னா இப்ப தஞ்சை கோட்டத்தின் தலைமகன் நம்மளது விஷ்ணுதேவ் சார் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம நம்பர் ஆஃப் பாலிசிஸ்னா வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா எப்பயுமே சிங்கம் வந்து இருக்கிறப்ப வந்து அந்த சக்சஸ்னா வந்து சிறப்பாக முடியும். என்டையரா வந்து ஒரு சூப்பர் செஷன் கொடுத்தீங்க சார். ஃபைனல் பால்ல எப்படி 6 அடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜினா கொடுத்துருக்கீங்க. அதை வச்சு எல்லா முகவர்களும் சிறப்பான வணிக பங்களிப்பை கொடுப்பாங்க. நன்றிகள் பல சார். தேங்க்யூ. இந்த நேரத்துல வந்து நிகழ்ச்சி நன்றி வந்து முத்தாய்ப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். 447 பேர் வந்து இன்னைக்கு இறுதி வரைக்கும் இந்த முக்கட்டான ஒரு குரூஷியலான நேரத்துல 447 பேர் வந்திருக்காங்க. இந்த 447 பேரும் இந்த சாரோடைய அந்த யுத்திகளை பயன்படுத்தி எம்டிஆர்டி என்ற ஒரு அச்சீவ்மெண்ட், அதாவது எம்டிஆர்டி அச்சீவ்மெண்ட், ஜிஓடி அச்சீவ்மெண்ட், டிஓடி அச்சீவ்மெண்ட், அல்லது சார் நான் இன்னைக்கு இப்போ கணேசன் கள்ளக்குறிச்சி கணேசன் வந்து சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சொன்ன மாதிரி நம்மளுடைய லுகியோடைய பயிற்சியோடைய முக்கியம். லுகி வந்து ஏஜென்ட்ஸோடைய வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயத்துல விஷ்ணுதேவ் சார் மாரி இந்த மாதிரி ஒரு அற்புதமான, அதாவது என்னன்னா எந்த நேரமும் ஓடோடி வந்து 24 மணி நேரமும் அவர் எந்த நேரம் தூங்குறாருன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஓடோடி உழைக்கக்கூடிய ஒரு நபர். நம்ம மட்டும் இல்லை, இங்கே வந்து தஞ்சாவூர் டிவிஷன் மட்டும் இல்லை,
இன்னைக்கு வந்து எல்லா டிவிஷனும் கலந்துட்டு இருக்காங்க. இவர் வந்து தஞ்சாவூர் டிவிஷனுக்கு மட்டுமே அல்ல, அவர் அனைத்துக்கும் உள்ள அவர். அந்த மாரி இந்த ஒரு இத்தகைய பயிற்சிக்கு வித்தகராக இருந்து அனைவரும் என்ன பண்ணணும், அதுக்கு முத்தாய்ப்பா, அதுக்கு நன்றி கடனா ஒரு சிறப்பான வணிகத்தை மார்ச் மாசம் சார் நான் முடிச்சிட்டேன். அதுக்கு வந்து உங்களுடைய பயிற்சி எனக்கு உதவியா இருந்துச்சு. அதன் மூலியமா நான் வந்து செயல்படுத்தினேன். அதே மாதிரி லுகிக்கு நன்றி, தலைவருக்கு நன்றி என்று தெரிவிக்கும் போது நாங்கள் பெருமிதம் அடைவோம், லுகி பெருமிதம் அடையும், லுகி அனைவருக்கும் உதவிகரமாக இருக்கும் என்று மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ so much. தேங்க்யூ. God bless you all. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இது தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அந்த ரெக்கார்டிங் வந்து சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ரெக்கார்டிங் வேணும் சார்ல வந்து ஒரே ஒரு இது என்னன்னா அந்த பிபிடி அனுப்புறேன். வாங்கிக்கலாம், பிபிடி வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிபிடி எல்லாம் இப்போ பிபிடி வேண்டியில்ல, அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்தா போதும். இந்த மெச்சூரிட்டிக்கான ஸ்கிரீன்ஷாட். ஓகே வாங்கி அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் மட்டும் தேங்க்யூ வெரி மச் சார், குருமூர்த்தி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூமா. சார் பேர் கொடுங்க எல்லாரும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இமெயில் ஐடி கொடுக்குறவங்களுக்கு அது பிபிடி போடலாம் சார். ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கிற குரூப்ல பாருங்க. சிவகுமார், ரெக்கார்டிங் சேவ் பண்ணிட்டு, ஹலோ சொல்லுங்க சார். ரெக்கார்டிங் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே சார். நீங்க தான் ஹோஸ்ட். ஆமா நீங்க தான் எண்ட் கொடுத்துருங்க போறோம், டைம் முடிஞ்சிருச்சு.